ஓம் சாந்தி. 8/4/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தேக அபிமானத்தின் கதவுகளை மூடிவிட்டீர்கள் என்றால் மாயின் புயல் வருவதும் நின்று போய்விடும்ட்டு சொல்றாரு. நமக்கு பிரச்சனையே அந்த தேக அபிமானம் தான். இந்த உடம்புன்னு அந்த உடம்புக்கு முடியல, உடம்புல வர பிரச்சனை, இதனாலதான் நமக்கு உடல் உணர்வுல வந்துட்டு தான் நம்ம என்ன ஆகிறோம், டென்ஷன் ஆகுறோம், கவலைப்படுறோம், பயப்படுறோம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த உடல் தான். மெயினாக மாதாஸ்க்கு பற்று, கவலை, டென்ஷன், கோபம், விரக்தி இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே தேக அபிமானதெல்லாம் தேக அபிமானத்தினால்தான் வருது. அதை மூடிட்டோம்னா போதும். அந்த கதவுல நம்ம மூடிட்டோம்னா நமக்கு நம்ம அப்படியே மாயின் புயல் எதுவுமே நம்மளை தாக்காது. எந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அமைதியா நம்ம இருப்போம். கேள்வி, எந்த குழந்தைகளுக்கு விசாலமான புத்தி உள்ளதோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்களுக்கு முழு நாளும் சேவைக்கான சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். விசாலமான புத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க. அத கடல் போல மனசு இருக்கும் அவங்களுக்கு. அதனால அவங்க முழு நாளும் சேவையை பத்தியே அவங்களுக்கு சிந்தனை ஓடிட்டு இருக்கும். எப்படி பாபாவோட செய்தி எல்லாருக்கும் சொல்றது, எப்படி புரிய வைக்கிறது, இதை யாரும் நம்ப மாட்டாங்களே, நம்ம எப்படி சொல்றது, இந்த உலகத்துல எல்லாரும் நம்பணும்னா எந்த பாயிண்ட் நம்ம புரிய வைக்கிறது, அப்படி அந்த மாதிரி சிந்தனை ஓடிட்டே இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், அவர்களால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. அவங்க ஒண்ணு மனசா சேவா, இல்ல வார்த்தைகளின் சேவா, இல்ல கர்மனா சேவா, ஒண்ணு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. பாபா நினைவுல கைகளால காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. பாபா நினைவுல இருந்து செய்வாங்க கர்மயோகியாகி. இல்லைன்னா வார்த்தைகள் மூலமா 4 பேருக்கு ஞானம் ஏதாவது பாயிண்ட் புரிய வைப்பாங்க. இல்லைன்னா அவங்க மனதின் மூலமாக சும்மா இருக்கிறாங்கன்னு கிடையாது, அவங்க மனதின் மூலமாக பரிஸ்தாவா பறந்து பூமியில சக்தி கொடுக்கறது, யாரெல்லாம் துக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்க நோய்கள்ல இருந்து விடுபடுறதுக்கான சக்தி கொடுக்கறது, அந்த மாதிரி சேவையை செஞ்சுட்டே இருப்பாங்க. மூன்றாவது பாயிண்ட், எப்படி முழு உலகிலும் தேடி கண்டுபிடித்து தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவங்க புத்தியில இருக்கும். இப்ப பாபாவுக்கு அதானே எண்ணம். இப்ப பாபா குழந்தைன்னா அவர் பாபா சம்மான் ஆகணும்னா அவரை மாதிரி தான் நம்ம ஆகணும். பாபாவுக்கு என்ன தோணுது, எல்லாரையும் கண்டுபிடிச்சு அவங்கள தூய்மையாக மாற்றணுன்றது தானே பாபாவுக்கு எண்ணம் இருக்கும். அப்போ யார் விசாலமான புத்தி உள்ள குழந்தைகளோ அவங்களும் அதே தான் நினைப்பாங்க. எல்லாரையும் கண்டுபிடிச்சு நம்ம தூய்மையாக மாற்றணும் அப்படின்ட்டு, நம்மள மாதிரியே ஆக்கணும்ன்ட்டு. அவர்கள் உலகை துக்கதாமத்திலேருந்து சுகதாமத்தின் வாசிகளாக ஆக்கும் சேவை செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே துக்கமா இருக்கிற உலகத்தை சுகமாக்கணும்ன்ட்டு சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. அநேகரை தனக்கு சமமாக ஆக்கும் சேவை செய்வார்கள். அவங்க மட்டும் மாற மாட்டாங்க. நான் மட்டும் மாறி நம்ம மட்டும் போய் சொர்க்கத்துல தனியா உட்காந்து என்ன பண்றது? அப்ப எல்லாரையும் தனக்கு சம்மா ஆக்குற சேவையை செய்வாங்கன்ட்டு சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இனிமேல இனிமையான குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கிறார். குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து என்னை நினைவு செய்தீங்கள் என்றால் உங்களுடைய துக்கம் சதா காலத்திற்கும் தூரம் விலகிவிடும்ட்டு சொல்றாரு. எல்லா முறையிலும் இந்த வார்த்தை இருக்கும். ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைக்கணும். அப்பதான் நம்மளோட துக்கம் சதா காலத்துக்கும் போயிடும். இல்லைன்னா துக்கம் ஏன் இப்ப நமக்கு அனுபவம் ஆகுனாலே நம்ம உடல் உணர்வுல இருக்கிறோன்னு அர்த்தம். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு அனைவரையும் ஆத்மா சகோதரன் என்று பார்த்தால் தேகத்தினுடைய பார்வையின் எண்ணம் மாறிவிடும்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுட்டு எதிரால உள்ளவங்க ஆத்மான்னு பார்த்தாலே நம்ம துக்கம் கொடுக்க மாட்டோம்ல. அந்த தேகத்தை பார்த்தாதான் நமக்கு பிரச்சனையே. அந்த தேகத்தை பார்க்கலனாலே அந்த எண்ணம் மாறிடும். பாபா அசரீரி, உங்கள் ஆத்மா கூட அசரீரியாக தான் உள்ளது. பாபா புள்ளியா இருக்கிறாரு, சரீரம் கிடையாது சிவபாபா. அது மாதிரிதான் நம்மளும் அவரோட குழந்தைகள், நம்மளும் புள்ளியா தான் இருக்கிறோம். சரீரம் நமக்கு கிடையாது, இங்க வந்துதான் எடுத்தோம். பாபா ஆத்மாக்களை தான் பார்க்கிறாரு. அவர் நம்ம உடம்ப பார்க்கல, ஆத்மாவை பார்க்கிறார். அனைவரும் அகால சிம்மாசனத்தில் வீட்டிற்கும் ஆத்மாக்கள். எல்லாருமே இப்ப பூர்வ மத்திய சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கிற ஆத்மாக்கள், அழிவற்ற சிம்மாசனம். நீங்களும் கூட ஆத்மா சகோதர என்ற திருஷ்டியில பாருங்க. இப்ப நீங்க எல்லாரும் பார்த்தாலும் யாரோனா நீங்க மனிதர்களை பாக்குறீங்கன்னா அவங்க பூர்வ மத்தியில பாருங்க. ஆத்மா அவங்க சகோதரன் நினைச்சு பாருங்க. இதில் தான் மிகுந்த முயற்சி உள்ளது. இது வீட்டுல இருந்தே நம்ம இந்த முயற்சி பண்ண நம்மளோட திருஷ்டி மாறும் போது சிருஷ்டி மாறிடும். தேக அபிமானத்தில் வருவதால் தான் மாயின் புயலே வருகின்றது. இப்ப எதனால நமக்கு கோபம் வருதுன்னா, அந்த உடம்பா நம்ம பாக்குறோம். உடம்பா நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது அவங்கள பார்த்தா பிடிக்கல, இவங்கள பார்த்தா பிடிக்கல, இவங்கள பிடிக்குது, எனக்கு இவங்கள பிடிக்கல அப்படின்லாம் போகிறது காரணமே அந்த தேக அபிமானம் தான். இந்த உடல் உணர்வு தான் மாயாவோட புயல் வருது. மாயாவில் அந்த 5 விகாரம்னா காமம், தேகத்தை பார்க்கும்போது தான் காம உணர்வு. கோபமும் வர்றதுக்கு தேகத்தை பார்க்கறதுனால தான் காரணம். பற்று கூட அந்த உடம்ப பார்க்கறதுனால தான் பற்றே வருது. பேராசை, அது மற்றவங்க நல்லா இதெல்லாம் போட்டிருக்காங்க, அதை போட்டிருக்காங்க, நகை போட்டிருக்காங்கன்னா அதை பார்த்து நமக்கும் ஆசை வருது.
இது எல்லாமே காரணம் வந்து உடலை நம்ம பார்க்கறதுனாலதான் சொல்றாரு. அகங்காரமா பேசுறது கூட உடல் உடல் உணர்வுல தான். இந்த தேக அபிமானத்தின் கதவை இப்ப மூடி விடுங்கன்ட்டு சொல்றாரு. அப்ப இந்த தேகம், நான் ஆத்மா புள்ளியா வந்தா புள்ளியா போறேன். இங்க வந்து எதுவுமே இந்த உடம்பு கூட நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம உடம்பே நமக்கு சொந்தம் கிடையாது. அப்ப மற்ற உடம்பையும் நம்ம பார்க்க கூடாது. அதனால அந்த தேக அபிமானத்து கதவை மூடிடுங்க, மாயை வருவது நின்று விடும்ட்டு பாபா சொல்றாரு. எப்ப நீங்க இந்த உடம்பே மறக்கறீங்களோ, அப்ப அந்த ராவணன் வந்து அந்த ராமர் வந்து வயித்துல அம்பு விடும்போது தான் அப்ப அந்த 10 தலையும் வந்து வீழ்த்த முடிஞ்சது. இல்லைன்னா ஒரு தலையை வெட்டினா எல்லா தலையும் வந்து ஒட்டிக்குது. ஒரு தலையை வெட்டிட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா இன்னொரு தலை வந்து ஒட்டிக்குது. அப்ப எதுவுமே போக மாட்டேதுன்னா அப்ப தேக அபிமானம் நாபியில அம்ப விட்டவன தான் அந்த ராவணன் சரிஞ்சான். அந்த மாதிரி இந்த தேக அபிமானம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதை விடாம நான் வந்து அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், ஒரு 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 விகாரமா விட்டுட்டேன், ஆனா வந்து திரும்ப திரும்ப நான் வந்து மாயாலே மாட்டுறேன்னா காரணம் என்னன்னா தேக அபிமானத்தின் கதவு, அதை மூடிடுங்க, மாயை வருவது நின்றுவிடும். இந்த ஆத்மாபிமானி ஆகும் படிப்பை முழு கல்பத்திலும் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் பாபா வந்துதான் குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். இது ஒரு விசித்திரமான படிப்பு பாருங்க. இந்த மாதிரி நம்ம எங்கேயும் போய் படிச்சதில்லை. நம்மள உடலை மறக்க சொல்றாரு, ஆசிரியரியா ஆகிற பயிற்சி செய்ய சொல்றாரு. ஆத்மா அபிமானி ஆகிற படிப்பு வந்து முழு கல்பத்திலையுமே நம்ம தேவதையா இருக்கும் போது படிக்க மாட்டோம், மனுஷங்களா இருக்கும் போதும் நம்ம இதெல்லாம் படிச்சதில்லை. இந்த புருஷோத்தம சங்கமயத்துல தான் பாபா தான் வந்து நமக்கு இதை சொல்லி கொடுக்குறாரு. இனிமேல இனிமையான ஆன்மீக குழந்தைகள் தெரிந்திருக்கிறீங்க, இப்போது நாம் நரகத்தின் கரையை விட்டு விலகி முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புத்தி என்ன ஆகுதுன்னா இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்து பாபா நினைவுல பாபா என்ன சொல்றாரோ அதை செஞ்சுக்கிட்டு அமிர்த வேலை பண்றது, நம்ம முரளி படிக்கிறது, டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றது, கர்ம யோகியா இருந்து காரியம் செய்யறது, அதை மட்டும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்ல. கர்ம யோகி ஆயிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ரொம்ப நம்ம சுலபமா அந்த உடல் உணர்வை விட்டுடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நரகத்தின் கரையை விட்டு முன்னேறிட்டு இருக்கிறோன்றாரு. இந்த புருஷோத்தம சங்கமயுகம் இடைப்பட்ட யுகம், தனிப்பட்ட யுகம்ட்டு சொல்றாரு. நடுக்கடலில் உங்களுடைய படகு இப்ப இருக்குது. நீங்க கலியுகத்திலயும் இல்ல, சொர்க்கத்திலயும் இல்ல, நடு கடல்ல இருக்கிறீங்க. நீங்கள் மிக உயர்ந்த சங்கமயுக பிராமணர்கள்ட்டு சொல்றாரு. சங்கமயுகம் என்பது பிராமணர்களுக்காக மட்டுமே தான் இருக்குது. பிராமணர்கள் மிக உயர்ந்தவர்கள். அதாவது இப்ப கலியுகத்துல நம்ம இல்லை, கலியுகத்துல அவங்க எல்லாம் இந்த சாதாரண வாழ்க்கையை வாழறவங்க கலியுகத்துல இருக்காங்க. இந்த சங்கமயுகன்றது பிகேஸ்க்கு மட்டும்தான். யாரெல்லாம் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டு பிகே இருக்கிறாங்களோ, ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல் பேச்சு படி நடக்கிறாங்களோ, அவங்கதான் சங்கமயுகத்துல இருக்கிறாங்க. அதனால பிகேஸ் மிக உயர்ந்தவர்கள். இது பிராமணர்களுடைய மிக சிறிய யுகமாகும். இது ஒரு பிறவிக்கான யுகமாகும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த சங்கமயுகம் ஒரே ஒரு பிறவி தான் நம்ம நடிக்கிறோம். இந்த ஒரு பிறவிலே மாற்றம் அடைகிறோம். இதுதான் உங்களுடைய மகிழ்ச்சிக்கான யுகமாகுன்றாரு. மகிழ்ச்சி எந்த விஷயம் இருக்கின்றது? பகவானே நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார் என்பதுல தான் மகிழ்ச்சி இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. அப்படிப்பட்ட மாணவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். அப்ப கடவுளே வந்து எனக்கு பாடம் எடுக்கிறாருன்னா அது எப்பேற்பட்ட சந்தோஷம் இருக்கணும். இப்போது முழு சக்கரத்தின் ஞானம் நம்ம புத்தியில இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது நாம் தான் பிராமணனா இருக்கிறோம், பிறகு நாமே தான் தேவதை ஆகிறோம். முதலில் நம்முடைய வீடு இனிமையான வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்ப நம்ம இந்த எல்லாத்தையும் பாட்டெல்லாம் முடிச்சுட்டு கர்ம கணக்கை முடிச்சிட்டோம்னா நம்முடைய பரந்தாமத்துக்கு போகணும். பிறகு புது உலக ராஜ்யத்திற்கு நம்ம வரணும், சொர்க்கத்துக்கு வரணும். பிராமணர்கள் நாம் தான் சுயதர்ஷன சக்கரதாரிகள்ட்டு பாபா சொல்றாரு. நாம் தான் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல வருகின்றோம். நம்ம தான் வந்து திரும்ப இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுக்கு வரோம். இந்த விராட ரூபத்தை கூட பிராமணர்கள் தான் தெரிந்திருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. புத்தியில் முழு நாளும் இந்த நினைவு இப்ப நமக்கு இருக்கணும். இனிமையான குழந்தைகளை, இது உங்களுடைய அன்பான குடும்பம். இப்ப நம்ம சேர்ந்திருக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாருமே ஈஸ்வரனே தத்தெடுத்திருக்கிற குழந்தைகள். அவங்க எல்லாத்தையும் ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறதுனால தேர்ந்தெடுத்துக்கிறாரு. நம்மளுடைய அன்பான குடும்பம். நீங்கள் ஒவ்வொருவரும் மிக அன்பாக இப்ப இருக்கணும்ன்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சுகம் கொடுத்துக்கணும். பாபா இனிமையானவர், குழந்தைகளும் அப்படி இனிமையாக இருக்க வேண்டும். பாபா தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அப்ப ஸ்பெஷலான குழந்தை தானே. பாபா எப்படி இனிமையா இருக்கிறாரோ அது மாதிரி நம்மளும் இனிமையாக இருக்கணும். ஒருபோதும் யார் மீதும் கோபம் கொள்ளாதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. மனம், வார்த்தை, செயல் யாருக்கும் நீங்க துக்கம் கொடுக்க கூடாது. எண்ணத்துல கூட நீங்க வந்து ஒருத்தவங்களை பத்தி தவறா நினைக்க கூடாதுன்றாரு. வார்த்தையிலயும் வரக்கூடாது, செயல்ல கூட துக்கம் கொடுக்க கூடாது. பாபா யாருக்கும் ஒருபோதும் துக்கம் கொடுப்பதே இல்லை. சிவபாபா வராரு, நமக்கு யாருக்காவது துக்கம் கொடுக்குறாரு, ஏதாவது கடிஞ்சு கூட ஒரு சொல் கூட பேசுறது இல்லை. பிரம்மா பாபாவும் சரி, சிவபாபாவும் சரி, ஒரு வார்த்தை கூட நம்ம எப்படி நம்ம பாபா மீட்லேயே பார்ப்போம். எந்த ஒரு வார்த்தையாவது நமக்கு துக்கம் தர மாதிரி இருக்கா? சிரிப்பா தான் சொல்லிட்டு போவாரு. அவர் சொல்றதே சிரிப்பா தான் இருக்கும் நமக்கு. எவ்வளவு பாபாவை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவு இனிமையானவரா நீங்க ஆகிடுவீங்க.
இந்த நினைவின் மூலமாக தான் உங்க படகு கரை சேரும். அப்ப பாபா நினைக்க தான் இப்ப பூவோட சேர்ந்த நாரும் மணக்குண்டுவாங்களோ அந்த மாதிரி அவரோட சேர்ந்தா அவரை நினைச்சாதான் நம்ம அவரை மாதிரி ஆகும். இங்க இருக்கிற இந்த தேகதாரிகளை நினைச்சதுன்னா அவங்கள மாதிரி தான் நம்ம மாறுவோம் இல்லையா. அவங்க கடு சிறு சிறுன்னுக்குறாங்க. நாள் முழுதும் அவங்களே நினைச்சிட்டு இருந்தோம்னா அப்ப அவங்கள மாதிரி தான் நம்ம மாறுவோம். எதுக்கு அவங்கள போய் நினைக்கணும்? அதுதான் சொல்றாரு, என்ன நினைங்க, யாரையுமே நினைக்காதீங்க. அவங்கள யாருமே உங்களுக்கு சுகம் கொடுக்கல. இது வரைக்கும் நம்ம வாழ்ந்து போனவங்க இப்ப இருக்கிறவங்க யாருமே சுகம் கொடுக்கல, எல்லாமே துக்கம் தான் கொடுக்குறாங்க. அவங்கள எதுக்கு நம்ம நினைக்கணும்? பாபாவை நினைங்க அப்படின்றாரு. அப்பதான் நீங்க இனிமையாகுங்க. இந்த நினைவின் மூலமாக தான் உங்க படகு இப்ப கரை சேரும். பாபா நினைச்சாதான் இந்த வாழ்க்கை படகு முடியும். இதுதான் நினைவு யாத்திரை. நினைவு செய்து செய்து சாந்தி தாமத்தின் வழியாக சுகதாமத்துக்கு செல்ல வேண்டும். நம்ம யாரையுமே பார்க்க கூடாது, எல்லாமே நடிப்பு தான். சொல்லுவாங்களா, வேஷம் வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கிறோம். பாசம் அல்ல, எல்லாமே வேஷம் தான். சும்மா நடிச்சிட்டு இருக்கிறோம். முடிஞ்சிடுச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். நம்மளெல்லாம் பார்க்கவா போறாங்க? அவங்க பார்த்து முடிஞ்சிடுச்சுன்னா அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க. யாருமே நமக்காகலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க, நம்மளை கூட்டிட்டு போக மாட்டாங்க யாரும். அதனால நம்ம யாரையும் நினைச்சு இங்க வாழணும், இங்கேயே இருக்கணும், அதெல்லாம் நினைக்கவே கூடாது. பாபா மட்டும் நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், பரந்தாமத்துக்கு போயிட்டு அது வழியா பாபா நம்ம சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டுவார். இது ஒரு டிராமா, சும்மா நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். குழந்தைகளை சதா சுகமானவர் ஆக்குவதற்காகத்தான் பாபாவே வந்திருக்கிறார். நம்மளை சதா சுகமாக்க தான் கடவுள் இப்போ வந்திருக்கிறாரு. ஏன்னா துக்கமா இருந்தோம் இல்லையா, சதா துக்கமா இருந்த நம்மள சதா சுகமாக்க பாபா வந்திருக்கிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பூதங்களோ விலகி ஓடிவிடும் என்று பூதங்களை விரட்ட பாபா வழி சொல்றார். இப்போ உங்களுக்கு அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் இப்போ உலகத்துல ரொம்ப மோசமான வியாதியா பரவிட்டு இருக்குது. நிறைய இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியுது, வெளி உலகத்துல எல்லாம் துக்கம் தான் இப்ப இருக்கு. இப்ப பாபா நினைச்சாலே இந்த 5 விகாரம் ஓடினோன்றாரு. அத பூதநாதன் கூட அவருக்கு பேர் இருக்கு. பூதங்களை விரட்டதான் பாபா நமக்கு வழி சொல்றாரு. எந்த பூதத்தையும் உடன் எடுத்து செல்லாதீங்க. உடம்பு விட்டு போகும்போது தேவதை மாதிரி போங்க, பூதத்தோட போகாதீங்கன்றாரு. போகும்போது கூட எனக்கு கோபம் வருது, உடம்ப விட்டுற நேரத்துல கோபம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப அந்த கோபத்தை நம்ம வெல்லலன்னு அர்த்தம். சில பேர் அப்ப கூட டென்ஷன் ஆவாங்க. சரீரத்தை விடவே அவங்க முகத்தை பார்த்தா அப்படியே கடுக்கட்டுன்னு இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு அந்த கோப விகாரம் போல, அதனால அந்த மாதிரி கட்டுக்கட்டுன்னு இருப்பாங்க. என் சரீரம் விடவே ரொம்ப அந்த பற்று இருக்கிறதுனால சரீரத்தை விடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சரீரத்தை விடுவாங்க. அப்ப எந்த ஒரு விகாரத்தையும் கூட எடுத்துட்டு போகாதீங்கன்றாரு. அதுக்குதான் இப்பவே லேசா இருக்கிற பயிற்சி பண்ணணும். அல்வா எப்படி வானலை விட்டு திரண்டு வருது இல்லையா, லேசா வருது, அந்த மாதிரி லேசா இருக்கிற பயிற்சியை நம்ம செய்யணும். உடம்புல ஒட்டாம நம்ம இருக்கணும். உடம்பையே நமக்கு எதுவுமே அதை பராமரிக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும், தேவையானதை கொடுக்கணும். ஆனா அதுல இருந்து பற்றை நீக்கிட்டு இருங்க. உடம்பு மேல பற்று வைக்காதீங்க. ஏதாவது பூதம் இருந்தால் இங்கு என்னிடம் விட்டு செல்லவும்ட்டு சொல்றாரு. இப்ப ஏதாவது உங்களுக்கு பூதம் இருக்குன்னா அதை ஏன்ட்ட விட்டுட்டு போங்க. பாபா எங்களுடைய பூதங்களை போக்கி பத்தித்ததுல இருந்து பாவனமாக்குங்க என்று நீங்க சொல்றீங்க. நம்ம பாபாட்ட சொல்றோம், பாபா இந்த 5 விகாரம் தான் எங்களை தொல்லை பண்ணுது, இதாலதான் நாங்க எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு ஒரு கூண்டுல இருக்கிற கிளி மாதிரி மாட்டிட்டு இருக்கோம் பாபா. அப்ப பத்தியத்துல இருந்து பாவனமாக்குங்கன்ட்டு நம்ம சொல்றோம். பாபா எவ்வளவு அழகானவர் ஆக்குகின்றார். பாபா மற்றும் தாதா இருவரும் இங்க குழந்தைகளுக்கு அலங்காரம் செய்யறாங்க. ஞானத்தை சொல்லி சொல்லி ஆத்மாக்களுக்கு அலங்காரம் பண்றாரு. தாய் தந்தை தான் குழந்தைகளுக்கு அலங்காரம் செய்வார்கள். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அம்மாவும் அப்பாவும் அந்த ட்ரெஸ் போட்டு அலங்காரம் பண்ணி அழகு வைப்பாங்க. அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இவர் எல்லையற்ற தந்தையா இருக்கிறாரு. ஒரு அப்பா இருக்கிறாருன்னா அந்த அது பொன் பிள்ளை பிறந்துச்சுன்னா அவங்க சந்தோஷமா இருக்கும். ஏதாவதுக்கு ஃப்ராக் வாங்கி போட்டு பார்ப்பாங்க, ஷூ மேட்சா வாங்கி போட்டு பார்ப்பாங்க. அந்த குழந்தைய அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வளர்ப்பாங்க. அது எல்லைக்குட்பட்ட அப்பா. இவர் எல்லையற்ற அப்பா. குழந்தைகளை மிக அன்பாக நடத்தவும்ட்டு சொல்றாரு பாபா. இப்ப நம்ம குழந்தைகள்கிட்ட கூட மிக அன்பாக நடத்தவும் அன்பாக நடக்கவும்ட்டு சொல்றாரு. அனைத்து விகாரங்களையும் தானம் கொடுக்கவும். இப்ப நீங்க எல்லா விகாரத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. தானம் கொடுத்தால் கிரகணங்கள்ல இருந்து விடுபட முடியும்ட்டு சொல்றாரு. நமக்கு பிரச்சனையே இந்த 5 விகாரம் நம்மளே தூக்கி வச்சுக்கிறோம். பாபாட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அதாவது உடல், மனம், பொருள் எல்லாம் உன்னிது பாபா. வீடு ஒன்னிது, இந்த காசு பணம் எல்லாம் உன்னிது, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். ஆனா எதை திரும்ப நம்ம கொடுக்க மாட்டோம்? 5 விகாரம் தான் கொடுக்க மாட்டோம். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப வாங்கி வச்சுக்கிறோம் நம்மளே. கோவப்பட மாட்டோம் பாபா, கோபத்தை வந்துட்டா கொடுத்துட்டேன் பாபான்னு சொல்லிட்டு திரும்ப டென்ஷன் ஆயிட்டு கோவப்பட்டுட்டு யார் மேலேயா கோவப்பட்டு உட்காந்துரும். ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி இருந்துச்சு பாபா, எனக்கு கோவப்படாம இருக்க முடியல அப்படின்ட்டு நம்ம கோவப்படுறோம்னா அப்ப நம்ம அந்த தானம் கொடுக்க மாட்டோம் பாபா. பாபா அதை தான் கேட்குறாரு. தானம் கொடுக்காதனால
உங்களால கிரகணத்துல இருந்து அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்கல்ல, சூரிய வம்சத்தினர் அந்த கிரகணம் பிடிச்சிக்கிச்சு. அந்த மாதிரி இப்ப நமக்கு அந்த 5 விகாரன்றது கிரகச்சாரம் பிடிச்சிருக்குது. அதுல இருந்து விடுபடணும்னா பாபாட்ட கொடுங்க. இது சாக்கு போக்கிற்கான விஷயம் எதுவும் இல்லை. அன்பாக நீங்கள் யாரையும் வசப்படுத்த முடியும். நீங்க கோவப்பட்ட ஒன்றும் எதுவும் சாதிக்க முடியாது. அன்பா சொன்னீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா இந்த கலியுகத்துல நம்ம அன்பா சொன்னாலும் யாரும் கேட்கவும் மாட்றாங்க. கோவமா சொன்னாலுமே கேட்க மாட்றாங்க. எப்படி சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. சிலதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதா தான் இருக்கு. நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டோம்னா தானா அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு புரிஞ்சுக்கலனாலும் ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. அன்பாக புரிய வைங்கள்ட்டு பாபா சொல்றாரு. அன்பு என்பது மிகவும் இனிமையான பொருள். சிங்கம், யானை போன்ற மிருகங்களை கூட மனிதர்கள் அன்பினால் தான் வசப்படுத்துறாங்க. சிங்கம் எல்லாம் கூட பாருங்க, சில குழந்தை சின்ன வயசுல இருந்தே வளர்ப்பாங்க. அப்ப வந்து அது ரொம்ப அன்பா இருக்கும். அந்த அன்பாலதான் அது அவங்களை எதுவுமே செய்யாது, கடிக்காது. அப்படி செய்பவர்கள் கூட அசுர மனிதர்கள் தான்ட்டு சொல்றாரு. நீங்கள் இப்போது தேவதையாகி கொண்டிருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. எனவே தெய்வீக குணங்களை தாரணை செய்து இனிமையானவரா நம்ம ஆகணும்ட்டு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க ஆனா சாதாரண மனிதர்கள் தான். அன்பால அவங்க மிருகத்தை அடக்குறாங்கன்னா அவங்க ஆனா கலியுகத்துல இருக்கிற அசுரர்கள் தான். அவங்களே வந்து சிங்கத்தை அடக்குறாங்க, அன்புனால வசப்படுத்துறாங்க. அவங்க மத்தபடி வீட்டுல போய் குழந்தைய கூட அடிப்பாங்க. அசுர மனிதர்கள் தான். ஆனா நம்ம இப்ப யாரு, நம்மளோட வைப்ரேஷன் எந்த மாதிரியான வைப்ரேஷனு, நமக்கு யார் வந்து பாடம் எடுக்கிறாங்க, நம்மளை யார் என்ன மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பார்க்கணும். கடவுளுடைய வைப்ரேஷன் நமக்குள்ளார வரும்போது நம்ம தேவதை ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தெய்வீக குணங்களை இப்ப தாரணை பண்ணணும். அப்ப இனிமையானவரா ஆகணும்ன்றார். ஒருவரே ஒருவர் ஆத்மா சகோதரர், அதாவது சகோதரன் சகோதரி என்ற பார்வையில பாருங்க. இப்ப நம்ம எல்லாரையும் நம்ம பார்வையை மாத்திட்டாலே உலகம் மாறிடும். எல்லாரையும் பிரதர் சிஸ்டர்னு பாருங்க. ஆத்மாவுக்கு ஒருபோதும் துக்கம் தர முடியாது. நீங்க புள்ளியா பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்தா அவங்களுக்கு துக்கம் தரணும்னே தோணாது. புள்ளியா பார்த்தா தோணாது. ஏன்னா புள்ளியில எங்க மூஞ்சி தெரியும், நெத்திபுறத்தை பார்த்தோம்னா புள்ளி மட்டும்தான் தெரியும். அப்ப ஆத்மா இது மேல இருந்து நடிக்க வந்தவங்க, நல்லவங்க தான் இவங்களும். இந்த உடம்புல ஏதோ மாட்டிக்கிட்டு ஏதோ கர்ம கணக்குல முயற்சிட்டு இருக்காங்க, பாவம்னு தோணும். நமக்கு துக்கம் தரணும்னே தோணாது. நம்ம ஒரு மாதிரி அனுபவிக்கணும்னா அவங்க வேற மாதிரி அனுபவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நமக்கு தோணும். அந்த ஆத்மாவை பார்க்கும்போது நமக்கு கருணை வர ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை தருவதற்காக வந்திருக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. நான் உங்களை உலகத்துக்கு எஜமானன் ஆக்குவதற்கு, இரட்டை கீடதாரி ஆக்குவதற்கு வந்திருக்கிறேன். ஆனால் முயற்சி நீங்க தான் செய்யணும். நான் வந்திருக்கிறேன் உங்களை வந்து நீங்க வந்து சீட்ல அரியாசனத்துல உட்கார வைப்பேன் நான் உங்களை கண்டிப்பா. ஆனா நீங்க படிக்கணும்ல, முயற்சி பண்ணாதான். முயற்சி நீங்க தான் பண்ணணும், நான் பண்ண முடியாதுன்றாரு. இப்ப அவரா வந்து எக்ஸாம் எழுத முடியும், அவரா டெஸ்ட் பேப்பர். இப்ப அவர் உடம்புல இல்லை, நம்ம தான் உடம்புல மாட்டிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம தான் இந்த உடல் உணர்வை விட்டுட்டு இந்த 5 விகாரத்தை வென்று அந்த டெஸ்ட் பேப்பரை வென்று நம்ம தான் போகணும். முயற்சி நீங்க தான் பண்ணணும். ஆனா நான் உங்களை அந்த மாதிரி உலகத்துக்கு எஜமானாக்க தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்ப கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கூட இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாருல்ல, அவர் கூடவே இருந்து போரிட வச்சு அந்த போர்ல ஜெயிக்க வைப்பாரு. அந்த மாதிரி நம்ம கூடவே இருக்கிறாரு. இருந்து யாரை எப்படி வீழ்த்தணும், அந்த 5 விகாரத்தை எப்படி வீழ்த்தணும்ன்றது, குழந்தை ஜாகிரதையா இரு, கோவப்படாத, அமைதியா இரு, பேசிடாத அப்படிலாம் சொல்லுவாரு, டச் பண்ணுவாரு. ஆனா நம்ம வந்து உடல் உணர்வுல இருந்தோம்னு நினைச்சுக்கோங்க, அவர் பேசுறதே நமக்கு கேட்காது. நம்ம என்ன பண்ணிடுவோம், அதுக்கு முன்னாடி விக்கிரமம் பண்ணி வச்சிருவோம். ஆனா நம்ம ஆத்மா உணர்வுல இருக்கும்போது பாபா நமக்கு டச் பண்றது நல்லா தெரியும். பேசாதன்னு. பேசாம நம்ம இருந்துட்டோம்னா ஜெயிச்சிருவோம் மாயாவை. நான் யார் தலை மீதும் கிரீடம் வைப்பதில்லை, நீங்க தான் முயற்சி செய்து அந்த ராஜ்ய திலகத்தை அடைய வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப அவரு தலை மேல கிரீடம் வச்சாருன்னா அப்ப எல்லாருக்குமே வச்சிருவார்ல. ஏன்னா எல்லாரும் அவரோட குழந்தை அப்பான்றதுனால எல்லாருக்கும் வச்சிருவாரு. ஆனா நீங்க இப்ப ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி ஆர்டரா தான் இருக்கும் இல்லையா. அப்புறம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தா அப்புறம் கேள்வி கேட்குங்க, நான் நல்லா படிச்சேன், இந்த பையன் படிக்கவே இல்லை, அவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் போட்டீங்கன்ட்டு கேள்வி கேட்குங்கல்ல. அதனால பாபா என்ன சொல்றாரு, நீங்களே தான் முயற்சி பண்ணி ராஜ்ய திலகத்தை அடையணும், நான் ஒன்றும் கிரீடம் வைக்க மாட்டேன். இப்படியெல்லாம் உலகுக்கு எஜமானன் இரட்டை கிரீடதாரியா ஆக முடியும் என்று பாபா முயற்சிக்கான யுக்திகளை சொல்றாரு. இப்ப நம்ம இந்த மாதிரிலாம் ஆக முடியும். படிப்பின் மீது இப்ப மிகுந்த கவனம் செலுத்தணும். எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த முரளி தான். முரளியில தான் எப்படி நடந்துக்கணும், எல்லா மாயா எப்படி வரும், நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி பகுத்தறியணும், என்ன மாதிரி நடக்கணும், ஸ்ரீமத் என்ன, எல்லாத்தையும் சொல்றாரு. அவரை நினைக்கணும். அவரை நினைச்சாலே பாதி பிரச்சனை சால்வ்டு.
மீதி பிரச்சனையை நம்ம வந்து ஒரு ஸ்ரீமத் படி நடக்கிறதுல அதுவும் சால்வ்டு. அப்போ நம்ம கரெக்டாக போயிட்டு இருப்போம். படிப்பு மீத கவனம் செலுத்தணும். ஒருபோதும் படிப்பை விடக்கூடாது. முரளி மட்டும் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. ஏதாவது காரணத்தினால் கோபித்து கொண்டு படிப்பை விட்டு விட்டால் மிகுந்த நஷ்டம் ஏற்படும். பாபா சொல்றாரு பாருங்க, யார் மேலேயோ கோபம், அதுக்காக சென்டருக்கு போக மாட்டாங்க, அதுக்காக முரளி கேட்க மாட்டாங்க, அதுக்காக முரளியே வாங்க மாட்டாங்க. யார் மேலேயோ கோவப்பட்டுக்கிட்டு இந்த படிப்பை விட்டுட்டோம்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். லாப நஷ்டத்தை பார்த்து கொண்டே இருங்கள்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கள் ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தின் இப்ப மாணவர்களா இருக்கிறீங்க. ஈஸ்வரன் பாபாவிடம் இப்ப படித்து கொண்டிருக்கிறீங்க, படித்து தேவதையாகி கொண்டிருக்கிறீங்கன்ட்டு சொல்றாரு. மாணவன் என்றால் ரெகுலரா தொடர்ந்து கற்பவராக வேண்டும். அதாவது ஒரு நாள் வரோம், 2 நாள் கேட்கறது இல்ல முரளி, 3வது நாள் கேட்கறது, அப்புறம் ஒரு மாசத்துக்கு முரளியே கேட்கறது கிடையாது, திடீர்னு வர்றது, அதெல்லாம் ரெகுலர் ஸ்டூடெண்டே கிடையாது. அப்ப இறை மாணவன்னா ரெகுலரா முரளி படிக்கிறவங்க தான் இறை மாணவன். ஏன்னா ஸ்ரீமத்தே அதுதான். ஸ்ரீமத்துல முக்கியமான பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அமிர்த வேலை. அமிர்த வேலை தான் ஸ்ரீமத்து. காலையில ஏந்திருக்கணும். நம்மளால 4 to 4:45, ரொம்ப நம்மளால முடியுதுன்னா 2 மணிக்கெல்லாம் எழுந்து 2 to 5 வரைக்கும் நம்ம வந்து அமிர்த வேலை டைம் தான். எப்போ வேணாலும் எழுந்துச்சு நம்ம பண்ணலாம். அதிகமா பாவத்தை அழிக்கணும் எரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா எழுந்துச்சு உட்காந்து நினைவு பண்ணலாம். சீக்கிரமா நான் அனுபவிக்க கூடாது, எதுவுமே உடலால் அனுபவிக்க கூடாது, மற்றவங்களுடைய பிரச்சனைகளால நான் அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அமிர்த வேலை யோகா பண்ணீங்கன்னா எல்லாத்துல இருந்தும் நீங்க தவிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத் அதான். 2வது ஸ்ரீமத் முரளி. முரளி ரெகுலரா படிச்சிடணும். எதை நம்ம பண்றோமோ இல்லையோ, முக்கியமா முரளி டெய்லி கேட்டுடணும். மாணவ பருவமே சிறந்தது. எவ்வளோ படிக்கின்ற சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்னா அந்த காலேஜ் படிக்கிறது, ஸ்கூல் படிக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே இந்த இறை மாணவ பருவம் தான் சிறந்தது. காட்லி ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப். அதாவது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அம்மா வந்து சாப்பாடு செஞ்சு போட்டுருவாங்க, அப்பா வந்து ஃபீஸ் கட்டிடுவாரு, இவங்க எந்த கவலையும் இல்லாம சுத்தி வருவாங்க. அவங்களுக்கு என்ன குழந்தை இருக்குதா, குட்டி இருக்குதா, இல்லை படிக்க வைக்கணும்னு கவலை இருக்குதா, இல்லை வேலைக்கு போகணும்னு கவலை இருக்குதா, இல்லை சோறு சமைக்கணும், கிச்சன்ல சமைக்கணுன்ற கவலை இருக்குமா? அந்த வயசுல எந்த ஒரு கவலையும் இருக்காது. எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய மாட்டோம், யாரோ செய்வாங்க, நம்ம படிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. இப்ப அதே தான் இப்ப நம்மளோட வேலையும். இப்ப பாபா நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. அப்பா வந்து ஃபீஸே இல்லாம நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு எல்லாமே என்ன வேணுமோ வருமானம் அவர் கொடுக்குறாரு. அம்மா வந்து சமைச்சு பண்டாரால இருந்து சமைச்சு கொடுக்குறாங்க, சாப்பாடு வந்துடுது. எப்படியோ சாப்பாடு நமக்கு வந்துடுது இல்லையா? சாப்பாடு இல்லாத கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாபா நமக்கு சோறு போட்டுறாரு. நம்ம எந்த கவலையும் இல்லை. நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். எவ்வளோ படிக்கிறீங்களோ, கற்பிக்கின்றீர்களோ, மேலும் எந்த அளவு நடத்தை சீர்திருத்தி கொள்கின்றீர்களோ அவ்வளோ உயர்ந்தவராக நீங்கள் ஆக முடியும். நம்ம எவ்வளோ முறையிலே நல்லா படிக்கிறோம், படித்து நம்ம தாரணை பண்ணுறோம், மற்றவங்களுக்கு சொல்கிறோம், நம்ம நடத்தையை நம்ம மாற்றிக்கிறோமோ. ஏன்னா நம்ம மாட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆனால் நம்ம மாறாமல் சொல்லிகிட்டே இருந்தால் அது வந்து பண்டிதர் மாதிரி இருக்கும். நம்ம மாற மாட்டோம், ஆனால் மற்றவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம்னா அது வந்து வேஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களால உயர்ந்தவராக ஆக முடியாது. அதனால சொல்கிறாரு, நீங்கள் நடத்தை நீங்கள் சீர்திருத்திக்கிட்டே போகிறீங்க முரளியை படிச்சுன்னா அவ்வளோ உயர்ந்தவராக ஆக முடியும்ட்டு சொல்கிறார். இனிமையான குழந்தைகளை, இப்போது உங்களுடைய வீடு திரும்பும் நேரம் வந்துடுச்சு. டைமே இல்லை. எப்படி சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் வரையில் கடந்து கீழே இறங்கி வந்துட்டீங்க, அப்படியே இப்போது நீங்கள் இரும்பு யுகத்துலேருந்து அப்படியே லிஃப்ட் கொடுக்குறாரு, டக்குன்னு மேலே ஏறி போகிறோம். மேலே பொன்யுகம் வரை செல்ல வேண்டும் சொல்றாரு. எப்போது வெள்ளியுகம் வரை வந்து விடுகிறீர்களோ அப்போது கர்மேந்திரங்களின் சஞ்சலத்தன்மை முடிந்து போய்விடும். இப்ப நம்ம முயற்சி எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு? பின்னாடி இருந்து போகுது, முன்னாடி போல எத்தவொடனே டக்குன்னு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். இப்ப நம்ம முயற்சி கலியுகத்துல இருந்து பேக்ல இருந்து வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ண உள்ள இருக்கிற விகாரம்லாம் அதிகமாகும். முன்ன விட நம்ம கோபம் அதிகமா படுவோம். முன்ன விட நமக்கு எல்லா உணர்வுகளும் கனவுகள்லாம் கண்ணாமண்ணான்னு வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற விகாரம் வந்து அதிகமாகுது. பாபா நினைக்க நான் யோகா பண்ணாதான் எனக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னா அந்த உள்ள இருக்கிற விகாரங்கள்லாம் அதிகமாகுது. ஏன்னா பின்னோக்கி நம்மளுடைய புருஷார்த்தம் போயிட்டு இருக்குது. அதாவது கலியுகம் முடிஞ்சு அடுத்து துவாபரயுகம் வரும். துவாபரயுகம் வரும்போதெல்லாம் நம்ம என்னென்ன மாதிரி நம்மளோட மனநிலைமை இருந்துச்சோ அந்த மனநிலையெல்லாம் மாறும். நம்ம துவாபரயுகத்துல நடிக்கும் போது நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மனநிலை இப்பயே நமக்கு உள்ளார வரும். இந்த சொல்லுவாங்க அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு பார்த்தா அந்த ஒரு படம் கூட வந்துல, அந்நியன்னு ஒரு படம் வந்து, அதில் திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி இருப்பான், அம்பியா இருப்பான், திடீர்னு பார்த்தா அந்நியனா மாட்டோம். அந்த மாதிரி இப்போ நமக்குள்ளார உள்ளுக்குள்ளார அந்த விகாரங்களினுடைய அந்த உச்ச நிலையிலிருந்து அப்படியே கம்மியாயிட்டுது, அப்புறம் அதிகமாகுது, அப்புறம் கம்மியாகுது, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது.
அதனால தான் நல்லா இருந்த பிகேஸ் கூட திடீர்னு ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். முயற்சி பண்றாங்கன்னா அதிகமா மாயா அவங்கள தாக்கும். அதிகமா மாயா தாக்கும் போது தான் அவங்க அதிகமா கோவப்படுவாங்க. அப்ப சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க. சுச்சுவேஷன் அவங்கள என்ன பண்ணும் அந்த மாதிரி மாத்திரும். சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, யாரும் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம போய் ஏதாவது பேசும்போது அவங்களுக்கு கோபம் வந்துடும். இதெல்லாம் எதனாலன்னா சூழ்நிலை, சுச்சுவேஷன் அந்த மாதிரி அவங்கள கொண்டு போய் விடுது. மாயா அவங்கள தாக்குது. மாயா தாக்கும் போது பிகேஸ் நிறைய பேருக்கு அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் மாதிரி வருது. நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளார வருது. அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய மாயாவோட புயல்களை ஃபேஸ் பண்ணி அதை விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. பாபாவை நினைக்கிறாங்க, முரளி படிக்கிறாங்க, மனசை மாற்றிக்கிறாங்க. அவங்களுடைய பேட்டில் அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அடுத்து நம்ம துவாபர யுகம் முடிஞ்சு சில்வர் ஏஜ் வரணும், வெள்ளி யுகம் மேலே வரும்போது தான் அப்பதான் நம்மளுடைய அந்த கர்மேந்திரியங்கள், அந்த 5 விகாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சஞ்சலத்தன்மை, அலைப்பாய்தல் முடிஞ்சிரும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க குழந்தைகளேன்றாரு. அது நம்ம சஞ்சலத்தன்மை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். எனவே எவ்வளவு பாபாவை நினைவு செய்றீங்களோ அந்த அளவு ஆத்மாவிற்குள் இருக்கும் அந்த ரஜோ தமோ அழுக்குகள் விலகிவிடும். இப்ப நமக்குள்ளார இருக்கிற அந்த தமோ அழுக்கு இருக்குது, ரஜோ அழுக்கு இருக்குது, எல்லாமே அந்த துவாபரயுக கலியுகத்துல வந்த பாதியில வந்த பிசாசுகள் குணங்கள். அந்த பாதியில வந்து அழுக்கு, அத சொல்லுவாங்கல்ல, ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுச்சான்ற மாதிரி நடுவுல வந்து இந்த 5 குணங்கள் வந்து இந்த தெய்வீக குணங்களை விரட்டிடுச்சு. நமக்குள்ளார ஆக்சுவலா நம்ம அமைதியானவங்க, ஆக்சுவலா நம்ம வந்து ரொம்ப சாந்தமானவங்க, குளிர்ச்சியானவங்க. ஆனா நம்மளை யார் இப்படி மாத்துனாங்க? இந்த துவாபரக கலியுகத்துல வந்து அந்த நடுவுல வந்து அந்த குணங்கள் தான், ரஜோ தொமோ குணங்கள். நீங்க எந்த அளவுக்கு அதை பாபா நினைவுல அப்படியே நினைக்க 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 என்ன ஆகும், அதிகாலை எஞ்சி அதிகமா நினைக்க நினைக்க அந்த குணங்கள்லாம் விலகிடும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான வீக் பாயிண்ட் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குமா? எல்லாரும் கோவப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லா பிகேஸும் கோவப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் கோவமே பட மாட்டாங்க, ஆனா வேற வீக் பாயிண்ட் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களுக்கு வேற 5 விகாரத்துல வேற ஏதாவது ஒரு விகாரத்துல வீக் பாயிண்ட் இருக்கும். பேராசைப்படுறது, பணம் சம்பாதிக்கிறது, பணம் எதை பார்த்தாலும் பணத்திலேயே குறியா இருப்பாங்க சில பிகேஸ். சில பிகேஸ் வந்து பற்று வச்சுக்கிட்டு தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க, ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பற்று வச்சிருப்பாங்க, எல்லார் மேலேயும் பற்று வச்சுக்குவாங்க. அதுவே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். இந்த மாதிரிலாம் விதவிதமா சிலர் வந்து நான்ட்டு பேசுவாங்க, அகங்காரமா பேசுவாங்க. அவங்க தான் எல்லாம் செய்யற மாதிரி மற்றவங்களாம் வேஸ்ட்ன்ற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க, சிலர் வந்து கோபமா பேசுவாங்க, சிடுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விகாரம் வந்து வீக்னஸ் வந்து தனித்தனியா இருக்கும். அதனால நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரியே நினைக்கவும் முடியாது. அதனால விதவிதமான கேரக்டர்ஸ் ஒளிஞ்சிருக்கும் எல்லாருக்குள்ளாரையும். அதுவும் இந்த துவாபரகம் கலியுகத்துல எல்லாம் ஆக்டிவேட் ஆன கேரக்டர்ஸ். இந்த ஆக்டிவேட் ஆன கேரக்டர் எல்லாமே அடங்கணும்னா திரேதாயுகம் வரைக்கும் நம்ம வரணும். அப்ப பாபாவை அதிகமா நினைக்கணும். அதிகமா நீங்க நினைக்க நினைக்க பாபா 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 நினைக்க தான் இந்த இந்த விகார அழுக்குகள் விலகிருன்றாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க மாறிடுவாங்க. நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்ப வந்து என்ன பண்றாங்க, எல்லாம் இந்த வீக் பாயிண்ட்டை தான் பரப்புறாங்க. இந்த வீக்னஸை பரப்பக்கூடாது. அப்புறம் எல்லாரும் அவங்கள அந்த பார்வையிலே பார்க்க ஆரம்பிச்சா அவங்க மாறியே இருந்தா கூட திரும்ப திரும்ப நம்ம அவங்கள அந்த பார்வையிலே பார்க்குறோம். அதுதான் நம்ம பண்ற தப்பு. அதுதான் அன்னப்பறவை மாதிரி இருங்க. அவங்கள யாரை பத்தி என்ன கேள்விப்பட்டாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்க. நம்ம என்ன பண்றோம், முரளியை இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவோம். இந்த விஷயங்களை தான் அப்படியே ரொம்ப கொண்டு போய் புத்தியில வச்சுட்டு அவங்க அப்படிதான் இவங்க இப்படிதான்ட்டு நம்ம பேசிட்டு இருக்கணும். அதெல்லாம் பாபா சொல்றாரு, முரளியை நல்லா சிந்தனை பண்ணுங்க. மற்றவங்களை பத்தி கேட்குற விஷயங்கள் எல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்க. மேலும் எந்த அளவு துரு நீங்குகிறதோ அந்த அளவு பாபா என்ற மேக்னெட் காந்தத்தின் பக்கம் கவர்ந்து இழுக்கப்படுவீர்கள். உங்களோட பாவம் போக போக பாபா நெருக்கத்துல வருவார். இப்ப நம்ம நினைக்கிறோம்ல, என்னன்னே தெரியல பாபா, காலைல ஏஞ்சா கூட உன் நினைவு வரமாட்டுது, என்னென்னமோ நினைப்பு வருது, கனவுல கூட பாபா நினைவு வரமாட்டுது, கனவுல என்னென்னமோ வருது. பாபா தானே இருக்கணும், பாபா தானே நம்ம, ஏன்னா அவர்கிட்ட தானே போகணும் கடைசியில. புள்ளியா ஒரு நாவுமே வரமாட்டாரு அப்படின்னா நமக்குள்ள பாவம் இருக்குது, அழுக்கு இருக்குது. ஆத்மால அழுக்கு இருக்கிறதுனால தான் மேக்னெட் மாதிரி பாபா பக்கம் போக முடியல. அந்த துரு நீங்கும் போது தான் பாபாவுடைய மேக்னெட் மாதிரி நம்ம பாபா பக்கம் இழுக்கப்படுவோம் அப்படின்றாரு. அப்ப கவர்ச்சி, அப்புறம் தூய்மை ஆக ஆக என்ன ஆயிடுவோம், தூய்மையான ஒரு பக்கம் நம்ம இழுக்கப்படுவோம். கவர்ச்சி ஏற்படவில்லை என்றால் ஏதோ அழுக்கு உள்ளது என்று அர்த்தம். இப்ப நம்ம பாபாவே நினைக்கிறதே பிடிக்கல, யோகா பண்ணவே பிடிக்கல, நம்ம அந்த மாதிரி இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன்.
அப்ப நம்ம வந்து இன்னும் வந்து தூய்மையாகலன்னு அர்த்தம். நமக்குள்ளார அழுக்கு நிறைய இருக்குன்னு அர்த்தம். அழுக்குகள் முற்றிலும் விலகி தூய்மையான தங்கம் ஆகிவிட்டால் கடைசி கர்மாதி நிலை ஆகிவிடும். இப்ப நீங்க தூய்மையா இப்ப தாதி தீதிகள்லாம் பார்த்தோம், கர்மாதி ஸ்டேஜ் பார்த்தோம்ல, அந்த ரத்தன மோகினி தாதி, அவங்களுடைய நாளைக்கு நினைவு நாள் அவங்களுக்கு. அவங்களெல்லாம் பார்த்தோம் நம்ம கடைசியில எப்படி இருந்தாங்க, கர்மாதி ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அப்ப பார்க்கும்போது அவ்வளோ அவங்க மேல அன்பு அவங்க மேல குருவிலாம் சிட்டுக்குருவிலாம் வந்து உட்கார்ந்து இருந்தது. அப்ப அவ்வளோ தூய்மையாயிட்டாங்க. அதனாலதான் குருவி கூட அவங்கள்ட்ட வந்து சிட்டுக்குருவி எப்பயுமே மனுஷங்கள்ட்ட கிட்டக்கே வராது. ஆனா அது கூட அவங்கள்ட்ட வந்து உட்கார்ந்து இருந்ததுன்னா அப்ப அந்த அளவுக்கு தாதி தூய்மையாயிட்டாங்க. அதனால அழுக்குகள் நீங்க 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 தூய்மையான தங்கம் ஆயிட்டீங்கன்னா கர்மாதி ஸ்டேஜ் ஆயிடும். அதாவது கர்ம கணக்கு முடிஞ்சிரும்ட்டு சொல்றாரு. நீங்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலர் போன்று தூய்மையாக இப்ப ஆகணும்ட்டு பாபா சொல்றாரு. வீட்லயே இருங்க, ஆனா தாமரை மலர் மாதிரி இருக்கணும். எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த உலகம் பிடிக்கல, இந்த உடம்பு பிடிக்கல, இந்த வீடு பிடிக்கல சொல்லக்கூடாது. ஏன்னா தாமரை சொல்லுதா, இந்த சேரு பிடிக்கல, இந்த இலை பிடிக்கல, சேரும் ஜெகதியமா இருக்குது, நான் எப்படி இருக்கேன் அழகா, இந்த நான் இருக்கிற இடமும் சேரு அப்படின்னு சொல்லிச்சுட்டு அது கட் பண்ணிட்டு எனக்கு வேணாம் இங்க இருக்க பிடிக்கலன்னு கட் பண்ணிச்சுன்னா செத்துருமா தாமரை மலர். அதுக்கு சேத்துல இருந்து தான் அந்த உணவே வருது இல்லையா. அதனால தாமரை மலர் மாதிரி இருந்தாலும் சேத்துல தான் நமக்கு உணவு கிடைச்சாலும் இந்த கலியுகத்துல தான் நம்ம இருந்தாலும் நம்ம சூரியனை நோக்கி பிரகாசிக்கணும், பாபா நினைச்சிட்டு இருக்கணும். இனிமையான குழந்தைகளை வீட்டில் இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே சரீர நிர்வாகத்துக்காக தொழில்களை செய்யுங்க. சார் வீட்டுல இருக்க மாட்டேன், வீட்டை விட்டு ஓடி வந்துடுறேன், மதுபனோட போயிடுறேன், தூய்மையாக தூய்மையாக மனசு அப்படி விரும்புது, மதுபன்னா பாபா ஜாலியா நினைக்கலாமே, வீட்டுல இருந்தா நினைக்க முடியலையே அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே சரீர நிர்வாகத்துக்கான காரியம் பண்ணா கூட பாபா நினைச்சிட்டே இருங்க, தொழில்களை செய்யுங்கள். அதன் கூடவே இந்த படிப்பையும் படியுங்கள். கைகள் காரியம் செய்தாலும் உள்ளம் பாபாவிடம் இருக்கட்டும் என்ற பாடல் கூட இருக்கிறது அல்லவான்னு சொல்றாரு. காரியங்களை செய்தாலும் ஒரே ஒரு நாயகன் பாபாவை நினைவு செய்யுங்கள். அவரே நினைச்சுக்கிட்டே காரியம் பண்ணாலும் பாபான்னு கூப்பிடுங்க. பாபா வா பாபா, தனியா இருக்கிறேன், நீயும் கொஞ்சம் கூட சேர்ந்து, எனக்கு பேச்சு கூட ஆள் இல்லை பாபா, வா பாபான்னு சொல்லிட்டு அவரை கூட கூட்டுட்டு வேலை செய்யுங்க, ஜாலியா இருக்கும். அப்படியே மனன சிந்தனை பண்ணுங்க, பேசுங்க, பேச கத்துக்கோங்க. பக்தியில கூட நம்ம பேசணும் போல இருக்கு. யார் கடவுள்னு தெரியாமலே அந்த கடவுள்கிட்ட போய், அதாவது யார் யாரையோ வழிபட்டோம் இல்லையா, சாய்பாபா, விநாயகர், முருகர்னு, அந்த முருகர் சிலை கிட்ட போய் பேசும் முருகா முருகான்ட்டு. தெரியாமலே நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப தெரிஞ்சிச்சு இல்லையா, இப்ப கிடைச்சிட்டாரு, உண்மையிலே கிடைச்சிட்டாரு, பாபா வந்துட்டாரு, புள்ளியா இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. பாபா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவர் கூட பேசிட்டு இருங்க. நீங்கள் அரைக்கல்பத்திற்கான நாயகிகள்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, 2500 வருஷமா நீங்க என்னை யார் யாரோன்னு நினைச்சு நீங்க தான் பக்தி பண்ணிட்டு இருந்தீங்க. தீவிர பக்தியில் கூட பாருங்கள் கிருஷ்ணரை எவ்வளவு அன்பாக நினைச்சு, அவரே சொல்றாரு பாருங்க, அவர் கிருஷ்ணரை சொல்றாரு. தீவிர பக்தியில கிருஷ்ணரை தான் அவ்வளோ அன்பா நினைவு செய்றாங்க. கிருஷ்ணரோட சிலையை வாங்கி வச்சுக்குவாங்க, கிருஷ்ணர் பேசிட்டு இருப்பாங்க, அவர் மடியில போய் படுத்துக்குவாங்க. அது மாதிரி தீவிர பக்தி செய்வாங்க. இது தீவிர பக்தி, கண்மூடித்தனமான பக்தி, அசைக்க முடியாத பக்தின்ட்டு பாபா சொல்றார். கிருஷ்ணருடைய தீவிர நினைவில் இருக்கிறாங்க, ஆனால் அதன் மூலம் யாரும் முக்தி அடைவதில்லை. ஆனா பக்தி செய்யறதுனால நீங்க பரந்தாமமோ இல்ல சொர்க்கத்துக்கோ போக முடியாது. இங்க நிரந்தரமான நினைவு செய்வதற்கான ஞானம் உள்ளது. ஆனா பக்தியில சும்மா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு விளக்கேத்திட்டு நினைப்பாங்க, அவ்வளவுதான். மற்ற டைம்லாம் யாரை பத்தியா கதை பேசிட்டு இருப்பாங்க. கோயில்ல கியூல நின்னாலும் யாரையோ பார்த்துட்டு இருப்பாங்க, சாமியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. சும்மா அது பக்தின்னு சொல்லிக்குவாங்க. அது இந்த காலத்து பக்தி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மாதான். சும்மா செல்ஃபி எடுக்கவும் போகவும் வரவும் மேக்கப் பண்ணிட்டு போவோம், அதுதான் இப்ப பக்தியா இருக்குது. பக்திலாம் இந்த காலத்துல சும்மா பொய்யா தான் இருக்குது. அதனால முக்தியும் கிடைக்காது. இங்க நிரந்தரமான நினைவு செய்வதற்கான ஞானம். ஆனா இப்ப வந்து நம்ம உண்மையிலே பக்தி பண்ணவங்க, உண்மையிலே கடவுளுக்காக ஏங்கினவங்க, கடவுள் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க, நிரந்தரமா அவரை நினைவு செய்வாங்க இல்லையா. அந்த ஞானம் இங்க இருக்குன்றாரு. பதித பாவனன் என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவம் அனைத்தும் அழிந்து போயிடும் என்று பாபா சொல்றாரு. நீங்க என்ன நினைச்சாலே போதும், பாவம் அழிஞ்சிடும். ஆனால் மாயை மிக பலசாலியாக இப்ப இருக்குது, யாரையும் அது நினைக்க விட மாட்டுது. பிகேஸை தான் வந்து தொந்தரவு பண்ணுது. வெளியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நான் பிகேஸ், அவங்களாம் அப்படியே வச்சு கொஞ்சுது, தாளாட்டுது மாயா. ஏன்னா அவங்க அது கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. அதனால அவங்கள எதுவுமே செய்யாது. நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுறலான்னு நினைப்போம் பாருங்க, நம்மள்ட்ட தான் வந்து அடி விழும். நமக்கு தான் மாயா குத்து சண்டை பண்ணுது. மாயிடம் அடிக்கடி தோல்வி அடைந்தால் தலை குனிந்து வருத்தப்பட நேரிடும்ட்டு சொல்றாரு. நமக்கு தான் டெஸ்ட் பேப்பர் வைக்கும், கவர்ச்சி பண்ணும். நம்ம வந்து இன்னைக்கு இதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம். அப்ப பார்த்ததா விதவிதமா சாப்பாடு அங்க காட்டும், இங்க காட்டும், யாராவது எடுத்து வந்து வைப்பாங்க.
நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த பழைய இதெல்லாம் தூண்டி விடும். கனவுலலாம் சாப்பிட்ற மாதிரி வரும். எல்லாம் இந்த மாயா பண்ற வேலைதான். ஐயோ சாப்பிட்டோமான்னு ஏஞ்சி அப்படியே ஏஞ்சி உட்காந்து பார்த்து பயந்துட்டு உட்காந்து கடைசியில கனவு தானா அப்படின்ட்டு இருக்கும். கனவுல போய் அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் வரும். அதனால மாயா என்ன பண்ணும், நம்மளை டெஸ்ட் பண்ணுது. நமக்கு கனவுல கூட விருப்பம் இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுது. கனவுல விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அப்ப இன்னும் ஆத்மாவுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ட்டு. மாயிடம் அடிக்கடி தோல்வி அடைஞ்சால் தலை குனிஞ்சு வருத்தப்பட நேரிடும்ன்றாரு. அடிக்கடி கோவப்படுறது. பாபாட்ட எழுதி வைக்கிறது, பாபா நான் கோவப்பட மாட்டேன்னு. அப்ப திரும்ப கோவப்படுறது. ஒரு மாசம் அப்படியே மதுபன் போயிட்டு வந்து அமைதியா இருக்குது. ஒரு மாசம் கழிச்சு அப்படியே கோவம் வந்துருது. அப்ப நம்ம தோல்வி அடைகிறோம். மாயாட்ட தோல்வி அடையும் போது தலை குனிஞ்சு வருத்தப்பட நேரிடும்ன்றாரு. பாபா இனிமையான குழந்தைகளுக்கு சிரேஷ்டமான வழி தருகின்றார். சிரேஷ்டமாவதற்காக வழி கொடுக்கிறாரு. பாபா பார்க்கிறாரு, இவ்வளவு முயற்சி குழந்தைகள் செய்வதில்லை. பாபா பாக்குறாரு, அவர் சொல்ற மாதிரி முயற்சி யாரும் செய்யறதில்ல. எனவே பாபாவுக்கு கருணை ஏற்படுது. இந்த பயிற்சியை எப்போது செய்யவில்லை என்றால் பிறகு தண்டனை அடைய வேண்டி வரும் மற்றும் கல்பகல்பமாக ஒரு பைசா மதிப்பு பெறாத பதவிக்கு ஆனதாகிடும். இப்ப பாபா சொல்ற மாதிரி கேட்டு பயிற்சிகள் நம்ம செய்யலைன்னா என்ன ஆகும்? தண்டனை அடைய வேண்டியது வரும். மாயா நம்மள தள்ளி விட்டுரும். உடல் உணர்வுல தான் கடைசி வரைக்கும் இருப்போம். இப்ப கல்பகல்பமாக ஒரு பைசாவுக்கும் மதிப்பு பெறாத பதவி கிடைக்கும். முக்கியமான விஷயம் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே ஆத்மாபிமானி ஆகுங்க. தயவு செய்து திருந்திருங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. முழு உலகமே முடிய போதும் போது நீங்களும் அவங்களோட லிஸ்ட்ல போய் சேர்ந்துடாதீங்க. நான்விகேஸ் லிஸ்ட்ல போய் நிக்காதீங்க. அவங்களாம் தேக உணர்வுல இருக்கிறாங்க. நமக்கு ஆத்மாபிமானி ஆகிற பயிற்சி கொடுக்குறாரு. தேக சகிதமாக அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. அவசியம் தூய்மை ஆகணும். அதாவது தெரியாமலே தண்டனை அனுபவிக்கிறது வேற, தெரிஞ்சு தண்டனை அனுபவிக்கிறது எப்படி தெரியுமா? 100 மடங்கு தண்டனை. அதுதான் பிகேஸ்க்கு 100 மடங்கு தண்டனை. தெரிஞ்சே அனுபவிக்கிறது. தெரியாம ஒருத்தவங்க வந்து தப்பு பண்றாங்க, அதை நான்பிகேஸ் வந்து தெரியாம செய்யறாங்கன்னா அது அவங்களுக்கு 1 மடங்கு தான் தண்டனை. இங்க வந்துட்டு எல்லாமே நமக்கு தெரியும். இது பண்ணா நமக்கு இந்த தண்டனை கிடைக்கும், இதை சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், எல்லாம் தெரிஞ்சு நம்ம செய்யும் போது 100% தண்டனை அனுபவிக்கிற மாதிரி நமக்கு உணர்வு இருக்கும் ஆத்மாவுக்கு. பாபா சொன்னாரு, நம்ம கேட்கலையே. பச்சாதாபம் வேற வரும். கன்னிகைகள் தூய்மையாக இருக்கும்போது அனைவரும் அவர்களுக்கு தலை வணங்குறாங்க. திருமணமான பிறகு பாருங்க பூஜாரிகள் ஆகி விடுகின்றார்கள் என்று சொல்றாரு. தூய்மையா இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த குழந்தைய பாருங்களேன், குழந்தைனால அது தூய்மையா இருக்குல்ல, அதனால எல்லாருக்கும் அதை பிடிக்கும். ஒரு மரியாதை இருக்கும்னு நினைச்சுக்கோங்களேன். தூய்மையா இருக்கும்போது கல்யாணம் ஆயிட்டா அந்த மரியாதையே போயிடும். யாருமே மதிக்க மாட்டாங்க. மாமியார் வீடு செல்லும் போது ஆரம்பத்தில் அந்த அளவு அதிக சம்பந்தங்களின் நினைவு வருவதில்லை. திருமணமான பிறகு தேக சம்பந்தங்கள் அதிகமாயிடுதுன்ட்டு சொல்றாரு. கல்யாணம் ஆயிட்டாலே எல்லார் நினப்பு வந்துடும். மாமனார் மாமியார் நாத்தனார் அப்படின்ட்டு நிறைய சொந்தங்கள் சேர்ந்துடுறதுனால எல்லார பத்தின நினைவு அதிகமாயிடுது. தேக சம்பந்தங்கள் உருவாகிடுதுன்றார். பிறகு கணவன் குழந்தைகள் மீது மோகம் ஏற்பட்டுருது. இப்ப நம்ம கல்யாணம் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன பிரச்சனை? ஒன்லி பாபாவை நினைக்க போறோம், அவ்வளவுதான். ஏன்னா அம்மா அப்பா இருப்பாங்க, சகோதரன் சகோதரி இருப்பாங்க. அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அதிகமா அவங்கள நினைக்க மாட்டோம். அவங்களும் சரின்னு விட்டாங்கன்னா அவங்கள நினைக்க போறதே இல்லை. நம்ம சகோதரன் சகோதரிலாம் அவ்வளோ நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா கல்யாணம் ஆனாதான் கணவனை நினைக்க வேண்டியது இருக்கும். குழந்தைகளும் வந்துட்டாங்கன்னா அவங்க மேலதான் அதிக பற்று ஏற்படுத்தும். யாரை பார்த்தாலும் தன் குழந்தைக்கு அது மாதிரி ஆயிடுமோ, தன் குழந்தை அந்த குழந்தைகள் ஞாபகம் அதிகமா வரும். மாமனார் மாமியார் அனைவருடைய நினைவும் வந்து கொண்டேதான் இருக்கும் கல்யாணம் ஆயிட்டா. அதனாலதான் பாபா சொல்றாரு, இந்த சமயத்துல திருமணம் பண்றது வேஸ்ட்னு. முதலில் தாய் தந்தையிடம் மட்டும்தான் மோகம் இருக்கும். இங்க அனைத்து சம்பந்தங்களையும் மறக்க வேண்டியிருக்குன்ட்டு சொல்றாரு. ஏன்னா இங்க பாபாவை நினைச்சிட்டு சரீரம் விடணும். யாரை நினைச்சாலும் தேகதாரி நினைவுல சரீரம் விட்டா நம்ம இங்கேதான் பிறந்துருவோம். ஏனென்றால் இந்த ஒருவர் மட்டுமே உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான தாய் தந்தை அல்லவா. 1000 பேர் கூட இருந்தாலும் ஐசியூல ஒருத்தவங்க படுத்துட்டு இருக்கும் போது யாரை நினைப்பாங்க? கடவுளே என்னை காப்பாத்துன்னு தான் சொல்லுவாங்க. கூட இருக்கிறவங்க காப்பாற்ற முடியாதுல்ல. உடம்பு சரியில்லைன்னா யார் வந்து நம்ம 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 வழியை யாராவது வாங்கிக்குவாங்களா? கூட இருந்து பார்த்தா அழுவாங்க, அவ்வளவுதான். இருந்தாலும் நம்ம அனுபவிக்கிற வேதனை வழியில யாராலையும் வாங்கிக்க முடியாது இல்லையா. கடைசியில யாரா இருந்தாலும் சாகும்போது கடவுள் தான் நினைப்பாங்க. அதனால நம்மளுடைய உண்மையான சத்குரு தாய் தந்தை எல்லாமே அவர் தான் வழிகாட்டக்கூடியவர். இது ஈஸ்வரிய சம்பந்தமாகும். தாயும் நீயே தந்தையும் நீயே என்று புகழ் பாடுறாங்க அல்லவா. கோயில்ல போய் பாடுறாங்க அம்மை அப்பனேன்ட்டு. இந்த தாய் தந்தை உங்களை விஸ்வத்துக்கே எஜமானராக ஆக்குகிறார். அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல ஏதாவது ஒரு போஸ்டிங் நம்ம படிக்க வைப்பாங்க, டாக்டர் ஆக்குவாங்க, இன்ஜினியர் ஆக்குவாங்க. இவரு உலகத்துக்கே எஜமான் ஆக்குறார். எனவே நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்றார். நீங்க என்னை நினைச்சீங்கன்னா போதும்,
நீங்க வந்து உலகத்துக்கே எஜமான் ஆயிடுவீங்க. எந்த ஒரு தேகதாரியின் மீதும் பற்று வைக்காதீங்க. ஏன்னா அதுதான் உங்களை வீழ்த்தக்கூடியது. ஒரு பெண்ணிற்கு தன் கணவனின் நினைவு எவ்வளவு இருக்கின்றது. அது புதை சேற்றில் தள்ளக்கூடியது. இந்த எல்லையற்ற தந்தை உங்களை சொர்க்கத்துக்கே அழைத்து செல்கின்றார். அப்படிப்பட்ட தந்தையை மிக அன்பாக அன்பாக நினைவு செய்யுங்க. முழு நாளும் தேகதாரியே நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவங்க என்ன திட்டாங்க, இவங்க என் கூடவே இருந்து இந்த மாதிரி பண்றாங்க, யார் யாரையோ நினைக்காதீங்க. பாபா வந்து நினைங்க, அன்பா நினைவு செய்யுங்க. மேலும் சுயதர்சன சக்கரத்தை சுற்றுங்கள். இந்த நினைவு பலத்தின் மூலமாக தான் ஆத்மா தங்கமாகி சொர்க்கத்துக்கே எஜமான் ஆகிவிடும்ட்டு சொல்றார். சொர்க்கம் என்ற பெயரை கேட்டவுடன் மனம் மகிழ்ச்சி அடைகின்றது. நிரந்தரமாக யார் நினைவு செய்து பிறரையும் செய்ய வைக்கிறாங்களோ அவர்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவாங்க. யார் பர்மனண்டா பாபாவை நினைச்சு மற்றவங்களையும் நினைக்க வைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா சொர்க்கத்துல உயர்ந்த பதவி அடைவாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்ப அதை செய்யறாங்க. வெளியிலலாம் வந்து நார்த் சைட்லாம் சென்டரில் சிஸ்டருங்களாம் நல்லா யோகா பண்ணுறாங்க. அத்தனை பேரை வர வைக்கிறாங்க, எல்லாரையும் நினைக்க வைக்கிறாங்க. தன் கையால் செய்த போக அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. ஃபேமிலி பிரச்சனை எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு அவங்க ஃபேமிலி பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுது சென்டருக்கு வர்றதுனால. அப்போ பாருங்க, தனக்கு சமமாக மாத்துறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேரை உருவாக்குறவங்க சொர்க்கத்துல உயர்ந்த பதவி அடைவாங்கன்ட்டு சொல்றாரு. முயற்சி செய்து செய்து கடைசியில் உங்கள் நிலை கூட உறுதியாகிவிடும். நம்ம இதே மாதிரி கீழே விழுந்து எழுந்து மாயா கூட போராடி கடைசியில நம்ம கூட நல்ல நிலைக்கு வந்துருவோம். இங்கு உலகமும் பழைய உலகம், தேகமும் பழைய தேகம், தேக சம்பந்தம் அனைத்தும் இப்ப பழையது. இந்த அனைத்திலிருந்தும் புத்தியை அகற்றி ஒரு பாபாவிடம் இப்ப ஈடுபடுத்துங்க. கடைசி நேரத்தில் ஒரு பாபாவின் நினைவு மட்டும்தான் இருக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி பயிற்சி பண்ணணும்னா, நினைச்சு கடைசியில அவர் நினைவு மட்டும்தான் இருக்கணும். சரீரம் விடும்போது பாபான்ட்டு நம்ம விட்டுட்டு போகணும். வேற ஏதாவது தேகதாரிகள் நினைவு வந்து விட்டால் கடைசியில் அந்த நினைவு தான் வரும். அப்ப இப்போலேருந்தே செக் பண்ணணும். இப்போலேருந்தே நம்ம யாரையாவது நினைச்சுன்னுக்கிறோமா? அப்ப நினைச்சிட்டே இருந்தோம்னா கடைசியில அவங்க நினைவு தான் வரும். பிறகு பதவி கீழானதாகிவிடும்ட்டு சொல்றாரு. கடைசி நேரத்தில் யார் பாபானுடைய நினைவில் இருக்கிறாங்களோ அவர்களே நரனிலிருந்து நாராயணன் ஆகிறான் சொல்லிட்டாரு. பார்த்தீங்களா? யார் நாராயணன் ஆவாங்கன்னா பாபா நினைவுல யார் சரீரம் விடுறாங்க. இதுதான் இப்ப டெஸ்ட் பேப்பரே, இதுதான் போட்டியே. நீங்க எவ்வளவு வேணா சேவை பண்ணிட்டு போங்க, எத்தனை சென்டர் வேணா ஓபன் பண்ணுங்க, எவ்வளவு வேணா நீங்க மனச சேவை பண்ணிருப்பீங்க, எவ்வளவு வேணா பண்ணிருப்பீங்க, முரளி வேணா நிறைய படிச்சிருப்பீங்க, ஞானம்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனாலும் நீங்க கடைசியில பாபா நினைவுல சரண விடலைன்னா நீங்க நாராயணன் ஆக முடியாது. சுயராஜ்ய அதிகாரி ஆகி 5 விகாரத்தை விட்டுட்டு தான் நீங்க பாபாவை நினைக்கிறீங்க. அப்ப புத்தியில எதுவுமே இல்லை உங்களுக்கு. 5 விகாரம் நினைவே இல்லை, யார் மேலேயும் பற்று கூட இல்லை. ஒரே ஒரு பாபான்னு நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, இல்லறத்துல இருக்கிற பாந்தேலி மாதாஸ் கூட நல்ல பதவி அடைவாங்கன்ட்டு. ஏன்னா அவங்க பாபா நினைவுல சரி. ஏன்னா பாபாவே நினைச்சிட்டு இருக்கிறவங்க கடைசியில யார் நினைவுல சரி விடுவாங்க? பாபா நினைவுல சரி விடுவாங்க. உடம்ப விடும்போது கூட பாபான்னு போறாங்கன்னா அவங்க கண்டிப்பா நாராயண் ஆகுறாங்க. பாபாவின் நினைவு இருந்தால் சிவாலயம் தூரத்தில் இல்லைன்ட்டு சொல்லிட்டாரு. இப்போ நீங்க பாபாவே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கிட்டக வந்துட்டீங்க. பரந்தாமன் கிட்டக இருக்கு, சொர்க்கம் கிட்டக இருக்குன்னு அர்த்தம். இனிமேல இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாபாவிடம் வந்திருக்கிறீங்க. புத்துணர்ச்சி அடைவதற்காக வந்திருக்கீங்க. எங்க மதுபனுக்கு. ஏனென்றால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற உலகத்தின் ராஜ்யம் இப்ப கிடைக்கிறது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இதனை ஒருபோதும் இப்ப மறக்க கூடாது. இது சதா நினைவில் இருந்தால் குழந்தைகளுக்கு அளவற்ற குஷி இருக்கும். இந்த பேட்சை அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்க. பேட்ச் எதுக்கு குத்துறோம்னா அதுலதான் நம்மளுடைய ஏம் இருக்கு. நம்மளுடைய நம்ம என்னவா ஆக போறோம், அதுல பாபாவும் இருப்பாரு, ஆஸ்தியும் இருக்கும். அதை அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. அதனை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனசுல வச்சுக்காங்க. ஆஹா, பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நான் இவ்வாறு ஆகி கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு நினைங்க. பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருந்தால் சதா பாபாவுடைய நினைவு இருக்கும். நாம் பாபா மூலமாக இப்படி ஆகிறோம். பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? இனிமையான குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பரந்த புத்தி இருக்கணும். முழு நாளும் சேவைக்கான சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சேவை இல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் பாபாவுக்கு வேண்டும். பாபாவுக்கு எந்த மாதிரி குழந்தைகள் வேணும்னா சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. குழந்தைகளாகிய நீங்க இந்த முழு உலகையும் முற்றுகையிட சுற்றி வந்து இப்ப சேவை செய்யணும். அதாவது பதித உலகை பாவனமாக்க வேண்டும். முழு உலகையும் துக்கதாமத்திலிருந்து சுகதாமமாக ஆக்க வேண்டும்ட்டு சொல்றாரு. முழு உலகம்னா நம்ம போய் முழு உலகம் போக முடியாது. அங்கங்க இருக்கிறவங்கள வச்சு பாபா வந்து சேவை வாங்குவாரு. இப்ப துக்கதாமத்துல இருந்து எல்லாரையும் சுகதாமமா இப்ப ஆக்கணும். டீச்சருக்கு கற்பிப்பதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? நீங்கள் இப்போது எந்த டீச்சர் ஆகிட்டீங்க. நல்ல டீச்சர் என்றால் பலரை தனக்கு சமமாக ஆக்குவாங்க. களப்படைய மாட்டாங்க. எவ்வளோ நேரம் உட்காந்து கிளாஸ் எடுக்க சொன்னாலும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. களப்படைய மாட்டாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி மாத்துவாங்க.
ஈஸ்வரிய சேவையில் மிகுந்த குஷி இருக்கிறது. பாபானுடைய உதவி கூட கிடைக்குது. இது எல்லையற்ற வியாபாரம்ட்டு பாபா சொல்றாரு. வியாபாரிகள் தான் மிகுந்த செல்வந்தரா ஆகிறாங்க. யார் நல்ல வியாபாரம் பண்றாங்களோ அவங்க வந்து பணக்கார ஆவாங்க. இங்கேயும் அப்படிதான். அது வந்து ஸ்தூலமா இங்க வந்து பாபாட்ட ஞான ரத்தினங்களை கேட்டு நிறைய பேருக்கு புரிய வைக்கிறவங்க நல்ல செல்வந்தரா ஆவாங்க. அவர்கள் இந்த ஞான மார்க்கத்தில் அதிகம் மகிழ்ச்சியாக ஈடுபடுகின்றார்கள். பாபா கூட எல்லையற்ற வியாபாரி அல்லவா. வியாபாரம் முதல் தரமானது தான். ஆனால் இதற்கு தைரியத்துடன் தாரணை வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப வியாபாரம் நல்ல தரமானது தான். இங்க இங்க பாபாட்ட நம்ம வந்த பிறகு இந்த வியாபாரம் பண்றது முதல் தரமான வியாபாரம். ஆனா இதுக்கு தைரியம் வேணும். தைரியத்தோட அந்த பாயிண்ட தாரணை பண்ணணும். எது சொன்னாலும் அதை நம்ம கடைப்பிடிச்சிட்டு மற்றவங்க சொன்னாதான் அது அவங்களுக்கு புரியும். சும்மா நம்ம மட்டும் நம்ம செய்யாம மற்றவங்க மட்டும் வாயால சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது பண்டிதர் மாதிரி ஆயிடும். புது புது குழந்தைகள் கூட பழைய குழந்தைகளை காட்டிலும் முன்னால் செல்ல வேண்டும்ட்டு சொல்றாரு. புதுசா வராங்களாம் பயப்பட தேவையில்ல. நீங்க நல்லா முரளியை தாரணை பண்ணி எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சு முன்னாடி போகணுன்றார். ஒவ்வொருவருடைய அதிர்ஷ்டமும் தனிப்பட்டது. எனவே முயற்சியும் ஒவ்வொருவரும் தனியாகத்தான் செய்ய வேண்டும். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து முயற்சி பண்றேன், அவங்க கூட போய் உட்காந்து யோகா பண்றேன்னு யாரையும் நம்ம நம்பிட்டு இருக்க கூடாது. அவங்கவுங்க தனியா செய்யணும். ஏன்னா எல்லாருடைய லக்கும் தனித்தனியானதுன்றாரு. தன்னை முழுமையாக சோதனை செய்ய வேண்டும். உங்களை நீங்களே செக் பண்ணணும். மற்ற படிப்புலாம் நம்ம மற்றவங்களோட சேர்ந்து குரூப் டிஸ்கஷன்லாம் பண்ணோம். குரூப் கிளாஸு வீட்டில் உட்காந்து எல்லாரையும் கூட்டு வச்சு படிப்போம். இந்த படிப்பு வந்து நம்ம தனியாக தான் செய்யணும். நம்மளை பற்றி நமக்கு தானே தெரியும். நம்மளை நாமே செக் பண்ணணும். அப்படிப்பட்டவர்கள் இரவு பகல் முயற்சியில் ஈடுபடுவார்கள். நான் ஏன் என் நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்று சொல்வாங்க. எவ்வளோ முடியுமோ நேரத்தை பயனுள்ளதா இப்போ ஆக்குங்க. தனக்குத்தானே உறுதிமொழி எடுக்கிறாங்க. நான் ஒருபோதும் பாபாவை மறக்க மாட்டேன், ஸ்காலர்ஷிப் அடைந்தே தீருவேன் என்று உறுதியாக இருப்பாங்க. நல்ல நல்ல குழந்தைகள், பரந்த புத்தியோட குழந்தைகள் இப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பாபாவின் உதவியும் கூட கிடைக்கிறது. அப்படிப்பட்ட புது புது முயற்சி செய்யும் குழந்தைகளையும் நீங்க இப்ப பார்க்கலாம். பாபா சொல்றாரு பாருங்க, இனிமே கூட வருவாங்க, புதுசா வருவாங்க. ஆனா உங்களை விட முன்னேறி போயிடுவாங்கன்றாரு. முயற்சி செய்யற குழந்தைகளை நீங்க பார்க்கலாம். சாட்சாத்காரம் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவங்களுக்கு காட்சியா கிடைக்குமா. புதுசா வரவங்களுக்கு காட்சியா கிடைக்குமா. அப்ப அவங்க ஃபாஸ்டா முயற்சி பண்ணுவாங்க. எப்படி ஆரம்ப காலத்தில் ஏற்பட்டதோ அப்படி கடைசியிலும் ஏற்படும். எவ்வளவு நெருக்கத்தில் வருகிறீங்களோ அவ்வளவு சந்தோஷத்துல நீங்க டான்ஸ் ஆடுவீங்க. நம்ம கிட்டக்க வந்து இப்ப ஒரு ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானலுக்கு போறோம்னா கிட்டக்க வந்துருச்சுன்னா அப்படியே நம்ம ஊட்டியை பார்த்துட்டு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. அந்த மாதிரி பரந்தாம கிட்டக்க வந்துருச்சு, சொர்க்கம் கிட்டக்க வந்துருச்சுன்னா நம்ம காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம டான்ஸ் ஆடுவோம். இங்க ரத்த நதி ஓடும், விளையாட்டு நடந்து கொண்டு இருக்கும். ஆனா ஒரு பக்கம் கலியுகம், நம்ம தான் சங்கமேகத்துல இருக்கிறோம். கலியுகத்துல என்னென்ன நடக்கூடாதோ அதெல்லாம் நடக்கும். மோசமா நடக்கும். நீங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்குதான் நியூஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது, போனெல்லாம் பார்க்கக்கூடாது. பார்த்தோன்னா அந்த ஸ்திதி வந்து அது அப்படியே ரொம்ப ரொம்ப நம்ம டல் ஆயிடுவோம். ஆத்மாவுடைய சக்தி போயிடும். நம்ம அமிர்த வேலையை உட்காந்து நல்லா பாபாட்ட சக்தி வாங்கிட்டு முழு நாளும் போன்ல அந்த விஷயம் இந்த விஷயம் நியூஸு ஆக்சிடென்ட்டு அது இதுன்னு பார்த்தோம், இல்லை டிவியில் அது இதையும் பார்க்குறோன்னா நம்ம பாபாட்ட வாங்குற சக்தி எல்லாம் போயிடும். அப்புறம் கவலையாயிடும், அழுகையா வரும். யாருக்கோ எங்கேயோ நடந்தது பார்த்து நம்ம உட்காந்து அழுதுட்டு இருப்போம். ஏன்னா ஆத்மால சக்தி போயிடும், டிஸ்சார்ஜ் ஆயிடும். பாபாட்ட அமிர்த வேலை பண்ணதே வேஸ்ட்டுன்னு ஆயிடும். அதனாலதான் சொல்றாரு, நம்ம வந்து நம்மள ஒரு பக்கம் பாபா அவரை நினைக்க வச்சு சந்தோஷத்துல நடனமாட வைப்பாரு. ஆனா இன்னொரு பக்கம் எல்லாம் நடக்கும். ஏன்னா அது அவங்களுடைய கர்ம கணக்கு அங்கங்க முடியுது. அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. குழந்தைகளுக்கு ஈஸ்வரிய ரேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஈஸ்வரிய ரேஸ்னா யார் அதிகமா பாபா நினைக்கிறாங்களோ ஓடுறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. எவ்வளவு வேகமாக முன்னோக்கி ஓடுகின்றீர்களோ அவ்வளவு புது உலக காட்சிகள் நெருக்கத்தில் தென்படும். நீங்க எவ்வளவு பாபா அதிகமா நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ நெருங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்க காட்சிகள் கிடைக்கும். யாருக்கு காட்சிகள் நெருக்கத்தில் தென்படவில்லையோ அவர்களுக்கு குஷி இருக்காது. ஆனா எல்லாருமே நம்ம நினைக்கிறவங்களுக்கெல்லாம் காட்சி ஏற்படும் கிடையாது. யார் சரியா பாபா நினைக்கலையோ, யார் வந்து சரியா பாபா சொல் பேச்சு கேட்கலையோ, ஸ்ரீமத் படி நடக்கலையோ அவங்களுக்கு காட்சிகள் கிடைக்காது. காட்சிகள் கிடைக்காதுன்றார் பாருங்க. கிடைக்கலன்னா அவங்க சாதா உலக வாழ்க்கையில இருப்பாங்க. கலியுக வாழ்க்கைய அந்த விஷயத்தையே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குஷி இருக்காது. இப்போது கலியுக உலகத்தின் மீது இப்ப வைராக்கியம் வரணும். சத்திய உலகத்தின் மீது நமக்கு அன்பு ஏற்பட வேண்டும்ட்டு சொல்றாரு. ஏன்னா நம்பினவங்களுக்கு தான் என்ன நம்பினாங்களோ அது நடக்கும். நம்பாதவங்களுக்கு நடக்காது. சிவபாபாவின் நினைவு இருந்தால் சத்தியயுகத்தின் நினைவும் இருக்கும். இப்போது நாம் சத்தியுகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோம். கால்களும் நரகத்தின் பக்கம், முகம் வந்து சத்தியுகத்தின் பக்கம் இருக்க வேண்டும். அந்த கிருஷ்ணருடைய படம் இருக்குல்ல, காலை வெட்டி வச்சிட்டு இருப்பாரு,
பழைய உலகத்தை புது உலகத்தை கையில் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி நம்ம இப்போ இருக்கணும். இப்போது சிறியவர் பெரியவர் அனைவருக்குமே 60 வயசு மேலே வானப்பிரஸ்த நிலை ஆயிடுச்சு. நான் சென்று பாலகிருஷ்ணன் ஆக போகிறேன் என்ற போதே பிரம்மா பாபாவுக்கு சதா இருந்தது. அதற்காக முதல்லேயே பரிசை அனுப்புகின்றார்கள். யாருக்கு முழுமையாக நிச்சய புத்தி இருக்கின்றதோ அந்த கோபிகைகள் பரிசையும் அனுப்புறாங்கன்ட்டு சொல்றாரு. அவர்களுக்கு அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படுகின்றது. நாம் தான் அமரலோகத்தின் தேவதையாக போகிறோம் அவங்களுக்கு தோணுது. கல்பத்திற்கு முன்பு கூட நாம் தான் ஆகியிருந்தோம். பிறகு 84 பிறவி எடுத்துள்ளோம். இந்த விளையாட்டு நினைவில் இருந்தாலே மிகுந்த சௌபாக்கியமாகும்ட்டு சொல்றாரு. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு என்ற குஷியில் எப்போதும் நீங்க இருங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நான் தான் ராஜ்ய பாக்கியத்தை அடைந்திருந்தேன். மீண்டும் நாளை அதனை நான் அடைவேன். இந்த குஷியில இருங்க. நாடகத்தில் இது எல்லாமே பதிவாயிருக்கு. எப்படி கல்பத்துக்கு முன்னாடி பிறவி எடுத்தோமோ அப்படிதான் நம்ம போய் எடுப்போம். அதே தாய் தந்தை தான் நமக்கு கிடைப்பாங்க. அதாவது சொர்க்கத்துக்கு நம்ம அதே மாதிரி போவோம். போன கல்பத்துல எங்க நம்ம பிறந்தோமோ அங்கதான் பிறப்போம். அதே மாதிரி தாய் தந்தை வயத்துல தான் நம்ம பிறப்போம். யார் கிருஷ்ணருடைய தந்தையாக இருந்தாரோ அவரே தான் மறுபடியும் ஆவார்கள். இப்படி முழு நாளும் சிந்தனை செஞ்சீங்கன்னா மிக குஷி அடைபவராக இருப்பீங்க. இதெல்லாம் ஞானத்தை சிந்தனை பண்ணும்போது குஷி வரும். அந்த வேற விஷயத்தெல்லாம் சிந்தனை பண்ணீங்கன்னா கவலை வரும். ஞான சிந்தனை செய்யவில்லை என்றால் அவர்கள் ஆரோக்கியமற்றவர்கள் ஆவார்கள்ன்ற சொல்றாரு. ஆமா, அப்புறம் பீதி பயம் கவலைன்னு இருந்தா உடம்பு என்ன ஆகும்? ஆரோக்கியமே இல்லாமல் போயிடும். யார் ஞான சிந்தனை பண்றோமோ அவங்க தான் ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஆத்மா ஆரோக்கியமா இருக்கும். பசு சாப்பிட்ட பிறகும் முழு நாளும் அசை போடுது இல்லையா? வாய் அசை போட்டு கொண்டுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்ரும். அப்புறம் வாயில அடக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அசை போடும். அசை போடலைன்னா பசுக்கு நோய் என்று புரிந்து கொள்கிறாங்க. இங்கு கூட அப்படித்தான். ஞானத்தை யார் சிந்தனை பண்ணலையோ அவங்க நோயாளின்னு அர்த்தம். எல்லையற்ற தந்தை மற்றும் தாதா இருவருக்கும் இனிமையான குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு உள்ளது. எவ்வளவு அன்பாக படிப்புக்கு சொல்லி கொடுக்குறாரு. கருப்புல இருந்து வெண்மையா பாக்குறாரு. எனவே குழந்தைகளுக்கு சந்தோஷம் அதிகமாயிட்டே இருக்கணும். குஷி அதிகமாவது நினைவு யாத்திரை மூலமாக தான் குஷி அதிகமாகும். நீங்க முரளி படிக்கிறதுனாலயோ மற்ற சென்டருக்கு போறதுனாலயோ அவங்கள பாக்குறேன் இவங்கள அதெல்லாம் குஷி வராது. நீங்க பாபாவை அதிகமா நினைச்சாதான் உங்களுக்கு குஷி அதிகமாகும். பாபா கல்பமாக மிக அன்பாக சேவை செய்யறாரு. 5 தத்துவங்கள் சகிதமாக அனைத்தையும் இப்ப தூய்மையாக்குறாரு. எவ்வளவு பெரிய எல்லையற்ற சேவையா! பாபா மிக அன்பாக குழந்தைகளுக்கு இப்ப படிப்பினை தருகின்றார். ஏனென்றால் குழந்தைகளை மாற்றுவது பாபா மற்றும் டீச்சருடைய கடமையாகும். பாபாவினுடையது தான் ஸ்ரீமத்து. இதன் மூலமாக தான் சிரேஷ்ட நிலையை நம்ம அடையணும். எவ்வளவு அன்பாக நினைவு செய்றீங்களோ பாபாவை அந்த அளவுக்கு நீங்க சிரேஷ்டம் ஆயிடுவீங்க. இதனை கூட சார்ட்டில் எழுதவும். எவ்வளவு நேரம் நினைக்கிறேன் அப்படின்றத சார்ட்ல எழுதுங்க. நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேன்னா இதை எழுத சொல்றாரு. என்னன்னா நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அதை சார்ட்ல எழுதுங்கன்றார். அல்லது மன்மத் படி வச்சார் பாருங்க ஆப்பு. ஸ்ரீமத் படி நடக்கிறேன்னா இல்ல மன்மத் படி நடக்கிறேன்னா என்ற சார்ட்ல எழுதவும்னு சொல்லிட்டாரு. அப்ப யாருமே எழுத முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரீமத் படி நடக்கிறோமா இல்ல மனசின் வழிபடி போறோமா, பாபா சொல்றதை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நாள் முழுவதும் நடக்கிறோமா, இதுல இருந்தே தெரிஞ்சிடும் நம்ம என்ன லட்சணமா இருக்கிறோம்ட்டு. சார்ட் எழுதுங்கன்றாரு. ஸ்ரீமத் படி நடந்தால்தான் மிக சரியானவராக அக்யூரேட்டாக ஆக முடியும். அப்ப தப்பே பண்ணக்கூடாது, எந்த விஷயத்துலயும் மாட்டக்கூடாது, மாயாட்ட மாட்டக்கூடாது. அக்யூரேட்டா நம்ம இருக்கணும். நம்ம வார்த்தைகள்லாம் சரியா இருக்கணும், எண்ணங்கள்லாம் சரியா இருக்கணும், செயல்லாம் சரியா இருக்கணும்னா ஸ்ரீமத் படி நடந்தாதான் நடக்கும்ட்டு சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். பாபா தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் என்னுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டேன் என்று தனக்கு தானே உறுதிமொழி எடுக்கவும். நம்ம அப்படிதான் பண்றோம், அதனாலதான் சொல்றாரு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு. சங்கமயுகத்தின் ஒவ்வொரு வினாடியையும் வெற்றியுடையதாக பார்க்கணும். நாம் பாபாவை ஒருபோதும் மறக்க கூடாது. ஸ்காலர்ஷிப் அவசியம் பெறணும்ட்டு சொல்றாரு. 2வது பாயிண்ட், இப்போது என்னுடைய வானப்பிரஸ்த நிலை என்று நினைவு சதா இருக்கணும். அதே எனக்கு வயசாயிடுச்சு. வயசானவங்களும் அப்படி நினைக்கணும், சின்ன பசங்களும் அப்படி நினைக்கணும். ஏன்னா சின்ன பசங்களாம் பீக் ஆயிருக்காங்களே, எனக்கு இப்பதான் இந்த வயசாகுதுன்னு நினைச்ச கூடாது. அவங்களுமே வானப்பிரஸ்த வீடு திரும்பணும்ன்ற நினைவு சதா இருக்கணும். கால்கள் நரகத்தின் பக்கம், முகம் சொர்க்கத்தின் பக்கம்ட்டு இருக்கணும். கண்ணாமூச்சி விளையாட்டை நினைவு செய்து மிக சந்தோஷமாக இருக்கணும். ஆத்மா அபிமானி ஆவதற்கு முயற்சி செய்யவும்ட்டு சொல்றாரு. வரதானம், தனது சர்வசிரேஷ்ட பதவியின் மகிழ்ச்சியின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அத்தாரிட்டி சுரூபம் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. பாபா பதில் சொல்றாங்க, அதாவது எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நாம் சர்வ சக்திவானின் அத்தாரிட்டி குழந்தைகள். இது சர்வசிரேஷ்ட பதவி.
அதாவது சர்வசிரேஷ்ட பதவினா என்னன்னா, சர்வ சக்திவானுடைய அத்தாரிட்டி குழந்தைகள். அத்தாரிட்டி எனக்கு இருக்கு. இப்போ ஒரு வீடு இருக்குன்னா, ஒரு அப்பா இருக்காருன்னா அவங்க அப்பாவுடைய தலைமகன் நான்னா எனக்கு அத்தாரிட்டி இருக்கு அந்த வீடு மேல. அந்த வீடு எனக்கு தான், எனக்கும் அதுல பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இருப்போம். 2 மகன் இருந்தாலும் முதல் பையனுக்கு எழுதி வைப்பாங்க, இல்ல 2 பேருக்கும் எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி அத்தாரிட்டி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சர்வ சக்திவான் வந்து தந்தை பரமாத்மா, அவருடைய அத்தாரிட்டி குழந்தைகள். இதுதான் நம்மளுடைய சர்வசிரேஷ்ட பதவி. இந்த பதவியின் மகிழ்ச்சியில் நீங்க எப்பவுமே இருப்பீங்கன்னா மாயாவின் அடிமைத்தனம் முடிந்து போகும். யார் இந்த மாதிரி ஒரு சிரேஷ்ட பதவியின் நினைவுல மகிழ்ச்சியில இருக்கிறாங்களோ, குஷியில இருக்கிறாங்களோ, அவங்க மாயாவுக்கு அடிமையா இருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போயிட்டு எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும், இது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படி இப்படின்னு அது இதுன்னு அந்த அடிமைத்தனத்துல இருக்கோம்ல, அந்த மாயாவுடைய அடிமைத்தனம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம யாருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு உலகத்துல கவர்ச்சி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மள அந்த அடிமைத்தனம் அதுல இருக்குல்ல, நமக்கு இன்னுமே நிறைய அது இதுல மாட்டிட்டு இருக்கோம். அந்த அடிமைத்தனம்லாம் முடிஞ்சிடும்ன்றாரு. இந்த அத்தாரிட்டி ஸ்வரூபம் ஆவதன் மூலம் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் இப்ப நன்மை செய்ய முடியும். யார் சதா இதே மகிழ்ச்சியில இருக்கிறாங்களோ அவர்கள் சதா காலத்து ராஜ்ய பாக்கியத்தை அடையிறாங்க. இப்ப இந்த மாதிரி எப்பயுமே மகிழ்ச்சியில இருக்கிறவங்க நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு சுத்த அகங்காரத்துல இருக்கிறவங்க, நான் வந்து சர்வ சக்திவானுடைய அத்தாரிட்டி குழந்தைன்னு நினைக்கிறவங்க சதா காலத்துக்கு ராஜ்ய பாக்கியத்தை அடையிறாங்க. இந்த அத்தாரிட்டியை சதா நிலையாக வச்சிருந்தீங்கன்னா உலகம் உங்க முன்னாடி தலை வணங்கும். நீங்க யார் முன்பாகவும் நீங்க தலை வணங்க மாட்டீங்கன்ட்டு சொல்றாரு ஸ்லோகன். செய்போராகிய பாபாவின் நினைவின் மூலம் நான் என்பதை முடித்து விடுங்கள். இப்ப செய்யறது எல்லாமே இப்ப நம்மகிட்ட என்ன பிரச்சனைனா, நம்ம தான் செய்யறோம்னு நினைச்சுக்கிறோம். எதுவுமே நம்ம செய்யல, நம்ம ஒரு கருவிதான். பாபா தான் நம் மூலமாக செய்ய வைக்கிறார். அப்ப பாபா தான் செய்விப்பவர்னு நினைக்கும் போது நான்ன்றது முடிச்சிருங்க. இப்பயே நான் சொல்லிட்டு தெரியாதீங்க, இதை நான் தான் செஞ்சேன். ஒரு வீட்டுல கூட ஒரு வேலை செஞ்சேன்னா இதை நான் தான் செய்யறேன், நான் பண்ணேன்னு இந்த நான் தான் வருது நமக்கு. அது நம்ம கிடையாது, பாபா தான் நம்மளை செய்ய வைக்கிறாரு. வீடை கூட தூய்மைப்படுத்துறாரு, சென்டர் தூய்மைப்படுத்துறாங்கன்னா நான் செய்யலை, பாபா தான் செய்யறாரு அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சோன்னா அந்த நான் என்ற வார்த்தை முடிஞ்சிடும். அவ்யக்த இஷாரா. மகான் ஆவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். இனிமை மூலம் பாபாவின் சவிவ நிலையினுடைய சாட்சாத்காரம் செய்வீங்கள். அப்ப யார் இனிமையா இருக்காங்களோ அவங்கதான் பாப் சமான் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா பாபா தானே இனிமையா இருக்கிறாரு. அப்ப நம்ம இனிமையாயிட்டே வரோம்னா அப்ப பாப் சமான் ஆயிட்டோம். அப்ப பாபாவை நம்மளால காட்சி பிரத்யட்சம் பண்ண முடியும். உங்கள் சங்கல்பத்தில் கூட இனிமைதான் இருக்கு. எண்ணத்திலையும் நீங்க இனிமையா இருக்கிறீங்க, சொல்லுலயும் இனிமையா இருக்கீங்க, கர்மத்திலே கூட நீங்க இனிமையா இருக்க வேண்டும். இதுவே பாபாவுக்கு மிக அருகில் இருக்கும் நிலையாகும். பாருங்களேன், பாபா கிட்ட நெருங்கிட்டோம்னா நம்ம எப்படி இருப்போம்னா, நம்ம எண்ணத்துல கூட யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டோம், இனிமையா இருப்போம். சொல்லுலயும் வார்த்தை அப்படியே தேன்ல இந்த பலாப்பழம் மாதிரி இனிக்கும். நம்ம வார்த்தை வந்து அவ்வளோ நம்ம பேசினாலே இன்னும் கொஞ்சம் பேசுங்களேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சொல்லுல இனிமை இருக்கணும். சும்மா கரடு முரடா பேசினிருந்தா நமக்கும் பாபாவுக்கும் எங்கேயோ ஏணி வச்சா கூட எட்டாதுன்ற மாதிரி நம்ம உட்காந்துருக்குறோம்னு அர்த்தம். அப்ப சொல்லுல இனிமை இருக்கணும். கர்மத்துல அதாவது வேலை செய்யும் போது கூட இனிமையா நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம பாபாவுக்கு கிட்டக இருக்கிறோம்னு அர்த்தம். எனவே பாபாவும் தினம் சொல்றாரு, இனிமையில இனிமையான குழந்தைகளே, தினமும் அப்படி மாறிட மாட்டோமா அப்படின்ட்டு சோபானை வைக்கிறாரு. சோபானை வச்சுதான் தினமும் சொல்றாராம், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே. மேலும் குழந்தைகளும் பதிலுக்கு சொல்றாங்களாம், இனிமேலும் இனிமையான பாபா நாள்தோறும் சொல்லும் இந்த இனிமையான சொல்லு இனிமையானவராகவே நம்மளை ஆக்கிவிடும். அப்ப டெய்லி பாபா நம்ம மேல சோபானை வச்சு சொல்றாருல, டெய்லி சொல்றாரு. அப்ப நம்மள அந்த மாதிரி நினைச்சிட்டு தானே சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு இனிமேலும் இனிமையான குழந்தைகளேன்ட்டு. அந்த மாதிரி அவர் சொல்ல சொல்ல சோபானை வைக்க உண்மையாலுமே நம்ம வந்து நம்மள அந்த மாதிரி ஆக்கிடும், இனிமையானவரே நம்மள ஆக்கிடும்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.